कर्पूरं समर्पयामि। ராமையா, உங்க பேத்தி அபூர்வமான பொண்ணு. இன்னும் தியானம் நிக்கல. நம்ம பேசுறது கூட தெரியாம பிரார்த்தனையிலேயே இருக்கான்னா அவளுக்கும் அம்மனுக்கும் பேச்சு நடக்கிறதுன்னு அர்த்தம். இதுக்கெல்லாம் ஒரு மங்களமான முடிவு உண்டு. ஏதோ அம்பாள் தான் கிருபை பண்ணணும். லட்சுமி, தீபாரம் எடுத்துக்குமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? மன்னிச்சிருங்க சாமி. அம்மன் சன்னிதானத்துக்கு வந்தா நான் என்னையே மறந்துடுறேன். நியாயம் தானம்மா. அம்மன் உன்னை மறந்துடக்கூடாதுன்னு. இல்லைங்க சாமி, இது அம்மனுக்கு காணிக்க. இது உங்களுக்கு தான் தெரியுமே, உங்க மக கண்ணம்மாவுக்கு. லட்சுமி, அவ விஷயத்துல கண்ணு இல்லைங்கிறத அம்மன் புரிஞ்சுக்கல. நீ புரிஞ்சுட்டு இருக்க, அதுவே எனக்கு பொறுமை. ஏழுமலை ஆண்டவா, எடுத்த காரியமெல்லாம் வெற்றியா முடியும். மரம் போல வாழ்வு பொழுது விடிஞ்சா பொழுது பட்டா இதே வேலையா போச்சு. நீ கொடுக்க போறியா இல்லையா? நான் கொல்லாதவன் ஆயிடுவேன். ஆமா, என்ன ஆனாலும் சரி, அப்பம் புள்ள வரவே அத்து போனாலும் சரி, நான் கொடுக்க மாட்டேன். என்னடா இது? வாழ்நாள் பூராவும் சொல்லி சொல்லி அழுத்து போய் தானடா நானே விட்டுட்டேன். அது கொடுத்து தொலை. சும்மா இருக்க. இப்படி அடிக்கடி அவருக்கு சிவாஜி பண்ணிதான் கெட்டு குட்டிச்சாவரா போயிருக்காரு. ஐயோ, கொடுக்க முடியாது. இந்த பாரு, நான் கேள்வி கேட்டேன், நீ நாக்க அப்படிட்டு சாகணும். ஆமா, சொல்லிவிட்டேன். என்ன கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன அழுகலை இருக்கு? நீ மாத்திரம் பெட் காஃபி வேணும்னு கேட்கறியா? அது மாத்திரம் எப்படி? அதுக்காக நீங்க இதையே பெட் காஃபி ஆக்கிட்டீங்களா? ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம். அதை கேட்கறதுக்கு நீ யார்? என் டாக்டர் சொல்லி இருக்கிறான், மிஸ்டர் சிங்காரம், ஓ உடம்பு மீன் மாதிரி, நீ எப்பவும் தண்ணியிலேயே இருக்கணும் அப்படின்னு. அதனாலதான் நான் தண்ணியிலே இருக்கேன். அதை உத்தேசம் பண்ணி தான் கவர்மெண்ட் எனக்கு பர்மிட் கொடுத்துருக்காங்க. நாள் பூரா நீங்க குடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கவர்மெண்ட் பர்மிட் கொடுத்தது. பின்ன நான் பர்மிட் கொடுக்கறத வாங்கி வெளியில கொட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஏண்டி ஜானகி என்ன வீட்டுக்குள்ளே மதுவிலக்கு பிரச்சாரம் பண்றா? நடக்கிற காரியமா? சொல்லி வைடு. இது உனக்கு அசிங்கமா இல்ல? பேசாம இந்த பேச்ச விடு. பேசித்தாம ஆகணும். நேற்று ராத்திரி ஒரு ஃபுல் லோடு என்ன பண்ணார் தெரியுமா? நம்ம கம்பெனி பார்ட்னர் சுந்தரம் பிள்ளைய கண்ணா பண்ணான்னு பேசி கம்பெனி விட்டு வரட்டி மிரட்டி இருக்காரு. அதான் விஷயம். அதெல்லாம் தொழில் ரகசியம்டா ஜானகி. அவன் பேர்ல எனக்கு ஒரு பெரிய ஆத்திரம் இருந்தது. நேர போன உடனே அந்த படுவாய் போய் எனக்கு ஊத்தி கொடுத்தான். வசமா மாட்டிக்கிட்டான். கண்டபடி பேசினேன். அவன் சீரியஸா எடுத்துக்கிட்ட? எங்க சீரியஸா எடுக்கிறது? அவனும் தானே குடிச்சிருந்தா. குடியாரம் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுன்னு பழமொழி இருக்கு. அத மாதிரி இந்த குடியில ஒரு நன்மையும் இருக்கு. குடியினால ஏற்படுற நன்மைகளின் பட்டியலை பத்தி அப்பா எடுத்து விட போறாரு. எண்ணிக்கை அம்மா பின்னால போய் நின்றுக்குவா. முதுகெலும் இருந்துச்சுன்னா முன்னால வந்து நின்று பேசுற அயோக்கிய பயமவனே, குடியார பயமவனே, வேலை இல்ல சோம்பேறி பயமவனே. அவனை திட்டுறீங்க சரி, பயமாவனே உங்களையும் சேர்த்து திட்டிக்கிறீங்களே. அது தண்ணி இல்லாத குத்தா. தண்ணி போட்டா தனியா திட்டுவேன், இல்லன்னா பயமா இருக்குது. இந்த துளசி தீர்த்தத்தையாவது கொஞ்சம் விட சுறுசுறுப்பா இருக்கும். சரி, அந்த பாட்டில கொடு. வேண்டாமா? குடேண்டா குடேண்டா. இது என்ன குறையுது? போங்க. இவ்வளவுதானா? ஜானகி, நீ ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும். நீ அம்மா பின்னாலே ஒட்டிக்க. வர்ற போட்டு. அம்மா கேட்டியாமா? என்ன சொல்லிட்டு போறாரு கேட்டியா? நான் பின்னாலே ஒட்டிக்கானா? அடாடாடா, ஊதுபத்தி வாசனையும் சாம்பிராணி வாசனையும் மணக்க மணக்க இந்த வீட்டை கோவிலா மாத்தி வச்சிருக்கியே. அவங்க மேல அன்பா இருக்கிறது அந்த குடிகார அப்பனுக்கு பிடிக்கலாமா? அவர் அதுக்காக வர சொல்லிட்டு போறாரு. வேலை வெட்டி இல்லாம என் பின்னாலேயே சுத்திரியேன்னு கோவிச்சுக்கிறாரு. நான் மட்டும் சோம்பேறியா இருக்குன்னு ஆசைப்படுறேன். நம்ம ஃபேக்டரியிலே ஒரு வேலை போட்டு கொடுங்க. வேண்டாண்டா, பார்ட்னர் தப்பா நினைச்சுக்கோன்னு அப்பதான் சொன்னாரு. அதான் வேலை தேடிட்டு இருக்கேன். என்னமோ உனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு தான் நீ கேட்கிற போதெல்லாம் நான் படம் தரேன். சரி, சீக்கிரமா ஒரு வேலை கிடைக்கிறேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி நீ காலத்து கிடைக்க புரியோ? அதுக்குதாம நானும் அழைச்சிட்டு இருக்கேன். இப்ப கூட வேலை விஷயமா தான் ஒருத்தரை பார்க்க போகணும். அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும். ஏன் ஃபீஸ் கொடுத்துதான் அவரை பார்க்கணுமா? நோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. ஆமா, நான் பார்க்க போற ஆபீசர் பெரிய ஆளு. அவரை 5 ஸ்டார் ஹோட்டல் அங்க எங்க கூட்டிட்டு போய் குஷிப்படுத்தினா என் எதிர்காலத்துக்கு நல்லது. அதான். என்னமோப்பா, இந்த பழக்கம் எல்லாம் உன்னை நல்ல வழி கொண்டாந்தா சரி. வா,
அம்மா ஆமா. என் தொழில் என்னன்னு 4 பேருக்கு தெரியணுமா? சீக்கிரமா ஏறி தொலைங்களேன். மாறி எங்க இவங்களை இறக்கி விடணும்? எங்க ஏத்தனையோ அங்கேயே இறக்கி விடு. என்னடா பேய் மாதிரி விடியாடுற? விதிடா விதி. பதுங்கிறது, ஒதுங்கிறது, மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்றது, இதெல்லாம் என் தொழில் ரகசியம்டா. அப்பா அது இருக்கட்டும், இன்னைக்கு புதுசா ஒண்ணு வேணுமே, யார் இருக்கா? நான் இருக்கேன்ல. நான் இருக்கும்போது நீ ஏன்டா கவலைப்படுற? புத்தம் புதுசு ஷோரூமை விட்டு வண்டி இன்னும் ரூட்ல இறங்கவே இல்ல. அப்படியா? யாரு? இன்னைக்கு சாயங்காலம் கிளப்ல. கோயில் சொத்துமா கேட்டது. நான் சும்மா தான் எடுத்தேன். உனக்கு தான் கண்ணு தெரியாதே. நான் எடுத்தேன்னு எப்படி தெரிஞ்சது? பார்வை தான் பருப்பு வைக்க தவிர உணர்ச்சி போகலேம்மா. வெளியில என்ன நடக்குதோ அதை பகவான் நெஞ்சுக்குள்ளே படமாக்கி காட்டு. இந்த திருடாதே. ஏன் கண்ணம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உன் கையாலேயே மாலை கட்டி அம்மனுக்கு போடலான்னு வந்தியா? ஆமாக்கா, எனக்குன்னு அப்பா மட்டும் வேண்டிட்டே இருந்தா ஏன் இந்த பொண்ணு மட்டும் வரலன்னு அம்மா கோவிச்சுக்க மாட்டாளா? வாரத்துல ஒரு நாள் பெருசா ஒரு மாலை கட்டி போட்டுட்டா சீக்கிரமா உன் கழுத்துல மாலை விழும். அப்படித்தானே? போங்கக்கா, ஏழைக்கும் ராஜாவாகணும்னு ஆசை இருக்கும், நேக்கும் கல்யாணம் ஆகணும்னு ஆசை இருக்காதா? ஆமா, விடாம நீங்களும் தான் கோயிலுக்கு வரே. உங்க கல்யாணம் எப்போ? இந்த 2 விரல்ல ஒரு விரல தொடு பார்க்கலாம். அடி சக்க, நம்ம 2 பேருக்கும் ஒரே மாப்பிளதான். அதப்படி சத்தியமா சொல்றேன் கண்ணம்மா, உன் குறைய சொல்லி உன்னை யாரும் கட்டிக்க முன் வரலன்னா நான் யார கல்யாணம் பண்ணிக்கிறேனோ அவர் காலில் விழுந்து கெஞ்சியாவது உன்னையும் கட்டிக்க சொல்லுவேன். மாலையில 4-5 பூவை கோக்கலாம், வாழ்க்கையில அது முடியும் நினைக்கிறீங்களா? ஏம்மா, இந்த மாலை என்ன இல்ல? இல்லம்மா, இது விக்கிற மாலை இல்ல. மனசுல 1000 குறை வச்சிருக்கேன். அம்மனுக்கு அழகா ஒரு மாலை வாங்கி போடணும்னு ஆசை. மறந்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ நீங்க மாலை கட்டிருக்கீங்க. பரவாயில்ல, நான் வெளியே வாங்கிக்கிறேன். நில்லுங்கம்மா. இந்தாங்க. இதுக்கு வேலை உங்க பிரார்த்தனை தான். இதுக்கு வேலை எடுத்துட்டு போங்க. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல, அர்ச்சனையை முடிச்சிட்டு பிரசாதத்தோட வர்றேன். கண்ணம்மா, நீ ஆசையா கட்டின மாலையை அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டேனேன்னு வருத்தப்படுறியா? எதுக்கு வருத்தப்படணும்? மாலையத்தான் அந்த அம்மா போட போறாங்க. அது கட்டின புண்ணியம் நேக்கு இருக்கே. தீபாரதம் நடக்கும்போது பாப்போம். கோயிலே திருட்டா, உன்ன மாதிரி ஆளுங்களால் தான் கோயிலோட பரிசுத்தமா கெட்டு போகுது. வாங்க. மறந்துட்டேடா. ஐயன் பேருக்கு தானே? ஆத்ரேய கோத்ரஸ்யா மிருகசீரோ நட்சத்திரே ரவிச்சந்திர சர்மணः ஓம் பிரகதே நமः ஓம் விக்ரதே நமः ஓம் வித்யாய நமः ஓம் ஸ்ரத்தாய நமः ஓம் விபூத்யே நமः ஓம் சூரப்யே நமः ஓம் பரமாத்மிகாய நமः ஓம் வாசே நமः ஓம் பத்மாலய நமः ஓம் பத்மாய நமः ஓம் சுதாய நமः ஓம் சுதாய நமः ஓம் விஸ்வஜனன்யே நமः ஓம் ஓம் சாமுண்டாய நமः ஓம் மகேஸ்வராய நமः ஓம் சர்வலோகாய நமः ஓம் சதாசத்தாய நமः ஓம் சர்வபூஜிதாய நமः ஓம் சர்வதேவாய நமः ஓம் ஸ்ரீயே நமः ஓம் சம்பன்னாய நமः ஓம் சதிஷ்டாய நமः ஓம் சர்வபூஜிதாய நமः ஓம் நானாவித புஷ்பான் சமர்ப்பயாமி. மங்கள பிராப்திரஸ்து. சத்தம் போட்டு திருடனை புடிச்சு கொடுத்துருக்க வேண்டியதானே? கடவுளே அவனை பார்த்துட்டு இருக்கும் போது கான்ஸ்டேபிள் கிட்ட இருந்து வேற அடி வாங்கி கொடுக்கணுமாமா? உன் பேர் என்னம்மா? லட்சுமி. ரொம்ப பேருக்கு இந்த பேரை வைப்பாங்க, அமையறது இல்ல. ஆனா உனக்கு இந்த பேரு ரொம்ப பொருத்தமா. நான் போயிட்டு வரேம்மா. நிலுமா, மகராசியா இருமா. ஒன்னாலதானே இந்த பூ கூட எனக்கு திரும்பவும் கிடைச்சது. இந்தாமா, இதை என் அன்பளிப்பா வச்சுக்க. வேண்டாமா, நல்ல சொத்து, அதுதான் உங்க கையை விட்டு போகல. எனக்கு இதுக்கு சன்மானம்.
நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணீங்களே அதுவே போதும். என்னமோ தெரியல லட்சுமி, உன்னை பிரிய எனக்கு மனசே வரமாட்டேங்குது. மாமா, உன்னை கொண்டு போய் வீட்டுல விட்டு போறேன். பரவாயில்லம்மா, நீங்க புறப்படுங்க. நடந்துதான் போகணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கான். எனக்கு எதுக்கு கார்? யாரு? மாட்டா மாறி. அடடே, வாப்பா உட்காரு. என்ன சீக்கிரமா எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன். ஆமா, என்ன திடீர்னு வந்திருக்க? அதிர்ஷ்டம் திடீர்னு தானே வரும். ரவி, உள்ள வாப்பா. யாரு இவங்க? இவருதான் வருங்கால மாப்பிள்ள. கூப்பிட்டுக்கப்பா. வணக்கம். வணக்கம் தம்பி, உட்காருங்க. சரிங்க அப்பா. சரிங்க. எப்படியோ நீ சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதான் வேணும். எதையுமே வழக்கமா கேட்டு தெரிஞ்சுக்க. ஏதாவது சிக்கல்னா நான் அம்மா கிட்ட கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தம்பி, இவங்கள பெரியவங்க யாருமே இல்லையா? அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்களா? நான் தான் பெரியவன். கேட்டா நான் தான் கேட்கணும். என்னை விட்டா தெய்வம் தான் கேட்கணும். என்ன கேட்க போறீங்க? கேட்கறதுக்கு என்ன இருக்கு? தனித்தனி முக்கணி பிரிந்து படித்து ஒன்றாக கூட்டி இதழிலே பலாச்சோலை, கன்னத்திலே மாங்கனி, பார்த்தெடுத்த மேரி. எனக்கு என்ன மறக்க மாட்டீங்களே? எப்படி மறக்க முடியும்? எப்பங்க நம்ம கல்யாணம்? கல்யாணம் தானே. அடுத்த மாசமே ஒரு நல்ல நாள் பார்த்து முடிச்சிடறேன். என்னங்க தப்பா நினைச்சுக்காத. கோவில்ல போய் உன் பேருக்கு என் பேருக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணேன். என்னடா? எனக்கு பூரண திருப்தி. அப்படியா? ஏமா உனக்கு? நீங்க போய் இத பொண்ணுகிட்ட நேரடியா கேட்டுட்டு அதான் நான் சூக்க அப்படி தலையாட்டுத தெரிஞ்சுக்க முடியலையா? அப்போ நல்ல நாள் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாமே. ஆகட்டுங்க வந்துடுற போயிடலாம். இரு, எதுக்கு கைய கழுவிட்டு வந்துடுறேன். அண்ணே பார்த்தா வந்துட்டேடாப்பா. ஜலம் சாப்பிட்டேளா? வெயில் கொளுத்துறதா? தலையில் அடிக்கிற வெயில் கொளுத்துனா என்ன? மனசுல அடிக்கிற அக்னி, அதை தாய்க்க முடியலையே. ஜோல்சி ராத்துக்கு போயிருந்தேளா? எப்படிமா கண்டுபிடிச்சேன்? அங்க போனதான் உங்களுக்கு மனசு கொளுத்தும். சாப்பிட்டேளா? சாப்பிட்டேம்மா. ஜலத்தை விழுங்கின மாதிரி என் கவலையே விழுங்கிடுங்கப்பா. கண்ணு அழகு இருந்தாலும் பொண்ணுக்கு ஆட்சி இருக்கான்னு பாக்குற இந்த காலத்துல உங்க பொண்ணுக்கு என்ன இருக்கு? குழந்தை பிறந்தா அது கருப்பா சிவப்பான்னு பார்க்க கூட யோகிதை இல்ல. இந்த அழகுல நேக்கு கல்யாணம் வேறையா? மடி, நீ சிரிக்கல, மனசுக்குள்ள அழக. நிஜமா சொல்லு, நீ அழகணும். ஐயோ அப்பா அப்பா, நான் போய் சாதத்துக்கு கொலை வைக்கிறேன். உன் சுகத்துக்கு உதவ கொடுத்தேன் அந்த தெய்வம். ஒவ்வொரு பௌர்ணமி நாள்லயும் நாகப்பம் புத்துல இருந்து வெளியில வரான். அம்மனுக்கு முன்னால மாணிக்கத்தை கட்டிட்டு அந்த வெளிச்சத்துல அம்மனை சேவிச்சுன்னு போறான். நானும் அந்த புத்துக்கு இத்தனை நாளா பூஜை பண்றேன், பால் வாக்குறேன். பொண்ணுக்கு கண்ணை கொடுக்கணும் பரவாயில்ல, அந்த மாணிக்கத்தை தானமா தர்மமா அந்த ஏழை பிராமணனுக்கு கொடுத்துட்டான்னா அவ கல்யாணத்தை முடிச்சுட்டு கிருஷ்ணாராமான் நானும் காசிக்கு போயிடுவேன்னு வேண்டிட்டு இருக்கேன். நாகப்ப காதல விடல போட்டுருக்கு. அவன் பௌர்ணமிக்கு வர்றதும் தெரியல, போறதும் தெரியல. அம்மா, தாயே, பரமேஸ்வரி, இதான் காப்பாத்து.
நாகப்பா நாகப்பா அம்பிகே நாகப்பா ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒரு தரிசனத்துக்காக காத்திருந்தேனே எத்தனை பௌர்ணமி போயிடுச்சு நாகப்பா கண்ணில்லாத என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க யாருமே முன் வர மாட்டேங்க உனக்கு வழிகாட்டுற மாணிக்கத்தை எனக்கு கொடுத்தேன்னா கண்ணில்லாத என் பொண்ணுக்கு ஒரு வழிகரைச்சு மாதிரி இருக்கும்னு நினைச்சேன் நாகப்பா 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 ஏமாத்துட்டியே ஏமாத்துட்டியே நாகப்பா அம்பிகே நம்பிக்கையுடன் முன்னேறுகிறார் தாத்தா சூடான காபி பூந்தரையில இருந்து முன்சி பையன் வந்திருந்தாரு பெருமாள் கோவில் திருவிழாவுக்காக உங்ககிட்ட இருந்து 500 ரூபாய் பணம் வாங்கணுமா இந்த பயல்களுக்கெல்லாம் தர்மத்தை பத்தி நினைக்கும் போதுதான் இந்த ராமையா ஞாபகம் வருது. போட்டு போட்டு நீ என்ன சொன்ன? முடிஞ்ச அந்த பெருமாள்கிட்டே சொல்லி எங்க தாத்தாவுக்கு ஒரு 500 ரூபாய் அனுப்பிங்கன்னு சொன்னேன். ஏன்பா அப்படி சொன்னேன்? இப்ப என்ன நமக்கு குறைஞ்சு போச்சு? இந்த பையன் கந்தசாமி நமக்கு 3000 ரூபாய் தரணும்ல, அதுல 1000 ரூபாய வாங்கி அந்த கோயில் காரியத்துக்கு 500 ரூபாய் கொடுத்தா சரியா போச்சு. நம்ம அந்தஸ்து விட்டு கொடுக்கலாமா? மணி என்னப்போ? நேரம் பார்த்து சொல்றதுக்கு வாட்ச வாங்கி கொடுத்துருக்கீங்க. தாத்தா தெரியாம தான் கேக்குறேன், இந்த நிலைமையிலையும் தர்மம் பண்றது ரொம்ப முக்கியம் தானே? காஃபி ஆறி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், சுட வச்சு கொண்டு வரட்டுமா? சூடு குடிச்சிட்டியா? ஐஸ் மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, குடிச்சிடுறேன். நல்ல தாத்தா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உன் சன்னிதானத்துல விளக்கேற்றி வைக்கிறேன். எனக்கு வெளிச்சத்தை காட்டம்மா. என் பிரார்த்தனை பலிக்காதா? நிச்சயம் பலிக்குமா? யாரதே? நான் தாமா அன்னைக்கு பூமாலை கொடுத்தியே. ஆமா, உன் கூடவே இருப்பாளே லட்சுமி, அவ எங்கம்மா? வர நேரந்தாமா. அவளை மறக்கவே மாட்டேளா? அவளை மறக்கவும் முடியல, பார்க்காம இருக்கவும் முடியல. அந்த தெய்வீக முகமும் கங்க பிரவாக மாதிரி கூந்தலும் அடக்கமும் அழகான சிரிப்பும். ஹலோ, உங்க தெய்வம் வந்துடுச்சோ? லட்சுமி, இப்பதான் நினைச்சேன் உனக்கு 100 வயசம்மா. உங்க வாழ்த்துல பாதிய கண்ணம்மாவுக்கு கொடுத்துடுறேன். ஏன் கண்ணம்மா அப்பா வரல? இப்ப வந்துடுவான். அக்கா, நீங்க இவாளுக்கு மாலை கொடுத்ததுல இருந்தே உங்களை மறக்கவே முடியலையா? ஒருவேளை இவா கையால உங்களுக்கும் மாலை கொடுப்பாளா என்னவோ? பொல்லாத பொண்ணுமா நீ. நானும் மாலையும் தான் அவளுக்கு ஸ்நேகிதி. மாலையே கிண்டல் பண்ண முடியாது, என்ன தானே கிண்டல் பண்ண முடியும்? சன்னிதானத்துல இருந்து சொல்றான், தெய்வ வாக்காம இருக்கலாம் இல்லையா? லட்சுமி, எங்க வீட்டுல நவராத்திரி குழு வைக்க போறோம், நீயும் கண்ணமாவும் அவசியம் வரணும். கண்டிப்பா வரேன். அக்கா, நான் அங்க இருக்கு வரணும். ஏமா? கொலுவில என்னென்ன பொம்மை இருக்குன்னு நான் பாக்கவா போறேன். வாங்க 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 வாங்க, கொஞ்சம் தாமசம் ஆயிடுத்து, க்ஷமிக்கிறோம். பரவாயில்ல, கொண்டாங்க கொண்டாங்க. என்ன பகல்லையே லைட் போட்டு வச்சிருக்காங்க, விழிப்போட இருக்காங்க போல இருக்கு. பார்த்து போ பார்த்து போ. நாம வந்தது யாரும் பாக்குறீங்க? இப்ப பார்த்தா தான் வந்து வந்த வேலையை கட்டு புட்டு முடிப்போம். என்னது முடிப்போமா? நீ முடிடா, நான் ஏன்? இது வரைக்கும் நம்ம கட்டாத கதவு இது ஒண்ணுதான். சட்டங்கள் திறக்கப்படும்ங்கிறது எவ்வளவு உண்மையா இருக்கு பாத்தியா? யார் நீங்க? சொல்லுங்க. உங்க அப்பாவுக்கு வேண்டியவா? அப்பா ஆத்துல இல்ல, அப்புறமா வாங்க. இருக்க மாட்டானே, வீட்டுல பொண்ணு இருக்கு, பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வேணும், மரண பொண்ணான்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வந்திருக்கும் போது அவர் இல்லைன்னா என்ன அர்த்தம்? மாப்பிள்ளையா? நீங்க என்ன சொல்றீங்க? உனக்கு கண்ணுதான் தெரியாதுன்னு நினைச்சேன், மாப்பிள்ளைன்னு சொன்னா உனக்கு தெரியாது. ஆமா, அதான் கொல்லப்புறமா பின்னால காம்பவுண்ட் சோற விட ஒரு 4 அடி உயரம் இருக்குமா? நீ வந்து எதுக்கு வந்து வந்த மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து நான் வெளியே திண்ணையில உட்காந்துக்கிட்டு மாமனார் வந்தாருன்னா நமஸ்காரம் பண்றேன், நீ பின் புரியலையே. 2 வருஷத்துல புரியும். ஏன் கண்ணை காட்டுறீங்க? கிடைக்கணும்
சாவித்திரி சாபம் விடுறான். உன் தலையிடத்தை உன் நெத்தி எழுதியிருக்க தவிர அவன் நாக்கல் எழுதுறடா. எப்படியோ எனக்கு இன்னொரு அணி கிடைச்சா ஜம்முனே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு. என்னாச்சுமா உனக்கு? ஏமாட்டு விழுந்து கிடக்குற? கண்ணத்துல என்னமா காயம்? என்ன ஆச்சு நோக்கு? என்ன கெடுத்தவன் கை விளங்காது. உன் கை விளங்காதடா. யாருமா? எந்த பாவி? தெரியலையே தெரியலையே. என்னமா? அம்மா பரமேஸ்வரி சதா பூஜை பண்ணிட்டு இருக்கிற அம்பாளே என்னை ஏமாத்திட்டா. சாமிய ஆத்துக்குள்ள வந்தா என் பொண்ணு என்னையே சுத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிரமை. நான் என்ன செய்ய போறேன்? சாமி, நான் உங்களுக்கு சமாதானம் சொல்ற மாதிரி நினைக்க கூடாது. மனசை கொஞ்சம் தைரியம் பண்ணிக்குங்க. உலகத்துல இதெல்லாம் சகஜம் தானே. இந்த லோகத்துல கொஞ்சம் பிடிப்போடு இருக்க வச்சவளே அவதான். இப்ப அவளும் போயிட்டான். இனிமே எனக்கு என்ன வேண்டியிருக்கு? கால் கடிதாச்சு தர்மார்த்தத்தை எழுதி கொடுத்துட்டு காசியும் ராமேஸ்வரம் போறதா முடிவு பண்ணிட்டேன். சாமி, அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. என்ன உங்க மகளா நினைச்சுக்கீங்க. பலனை எதிர்பார்த்து செய்யறதுலயே பூஜை. அது உங்களுக்கே தெரியும். மாமா என்ன ஓவரா? இப்பதான் நம்ம ஆரம்பம். உன் மாமன் வாய் இருக்கிற இடத்தை தான் தேடுறார தவிர தனக்கு வாய் இருக்குன்றது நல்லா ஞாபகம் பாத்தியா? நான் வரேன் டாடி. இருமா, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவர் வீட்டுக்கு மருமகளா போக வேண்டிய பொண்ணு. என்ன சிங்காரம் நான் சொல்றது? நான் புள்ளைய பெற்றதே நீ பொண்ணை பெறுவேன்னு எதிர்பார்த்துட்டான். என்னப்பா இரும்பல் புதுசா இருக்கு? இது புதுசு இல்லப்பா, வர வர இந்த விஸ்கி ரொம்ப கெட்டு போச்சு. கெட்டு போயிருக்கு. சிங்காரம், நீ நானும் பார்ட்னர் ஆகணுன்றதுக்கோசம் தான் நான் பொண்ணை பெற்று வச்சிருக்கேன், நீ ஆணை பெற்று வச்சிருக்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, நிதானமா இருக்கிறப்பே கையெழுத்து போட்டாதான் பத்திரத்துல என்ன எழுதிருக்கான்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஏன்னா 1000 தான் சொந்தக்காரங்களா இருந்தாலும் பணம் பத்திரம் ரெண்டையும் பத்திரமா இல்ல பாத்துக்கலாம். இல்ல அது ஒரு கை கொடு. அது ஓட்டம் விஸ்கியில சோடாவை ஊத்துறதா சோடாவுல விஸ்கிய ஊத்துறதா? எந்த நிதானம் எனக்கு போதும். கையெழுத்து போடு. மல்ல 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 ஏத்துக்க. அதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன பத்திர மாதிரி இருக்குது? கீழே போடுப்பா. இல்லையா தரையிலையா? இங்க போடுப்பா. இங்கயா? அது போட நல்ல இடம் போடு. எல்லாம் போடுறப்பா. இங்க ஒண்ணு போடு. இங்க ஒண்ணா? இது எத்தனை திருப்பு என்ன போட? போட. இது எங்க போட? முதல்ல இத போடுப்பா. இத போடு. கேட்டா கேட்டா கேட்டா. லட்சுமி, ஒன்னதான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். பூவா, நீ எங்க வராம போயிடுவியோன்னு நினைச்சேன். வாமா. பாத்தியா கொல்லு எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குமா. உட்காருமா. எங்க போற? விளக்குல என்ன சின்ன போச்சு? அந்த பக்கத்துல இருக்கு பாரு, கிண்ணத்துல எடுத்து ஊத்து. இதெல்லாம் பார்க்காம காளி எங்க போனா? வராடே. வாமா. யாருமா அது? லட்சுமின்னு பேரு. நாங்க கோவில்ல அடிக்கடி சந்திப்போம். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பாரு, வந்தது வராதமோ என்ன செஞ்சிட்டு இருக்கான்னு. உனக்கு மருமக மாதிரி உரிமையோட விளக்கேற்றி வைக்கிற லட்சுமி, இதுதாம்மா என் பிள்ளை. பேரு ரவி. வணக்கம். ஏமா, உங்க பிள்ளை ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ளவர் போல இருக்க. வீட்டுலதான் சூரப்புலி. பொண்ணுங்களை பார்த்தா தலைய டபக்குன்னு தொங்க போட்டுருவான். இப்படி ஒரு பிள்ளைய பெறதுக்கு நீங்க குடுத்து வச்சிருக்கணும். இந்த காலத்து வாலிபர்கள் மாதிரி இல்லாம அடக்கமான பிள்ளையாவே பெற்றிருக்கீங்க. நான் வந்துட்டேன்.
வாணி நீயே வந்துட்டியா? இது நீ வந்துட்டியாவா? வாணி வந்தது பத்தாது, நீ வேற வந்து தொல்லை கொடுக்க வந்திருக்கியான்னு சொல்லாம சொல்றியா? இத பாரு, வெரி நைஸ். வாட் வெரி நைஸ். எல்லா பொம்மையும் ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். அரேஞ்ச்மெண்டே சரியில்லை. அங்க பாத்தீங்களா கிருஷ்ணர் பொம்மைய? பக்கத்துல ஒரு கோபிகா சரியில்லை. இந்த பக்கம் விநாயகர், அந்த பக்கம் முருகர். என்ன மேல செட்டு இல்லாத ஒரு கொலுவா? உன் வீட்டுல கொலு வைக்கும் போது நீ எல்லாத்தையும் வச்சுக்க. எனக்கும் ஒரு நாளைக்கு ஊதுவான். என்னடா சங்க? ஆமா, இவர் பெரிய மகாவிஷ்ணு எனக்கு சங்கூத போறாரு. இந்தா என்னுடைய பிரசன்டேஷன். என்ன சொல்லுடா. சரி, முன்னுது யார் வேற நான் அனுபவிக்க போறது அவன். காளி அறுப்புறதுலே எப்பவும் கொடுக்கிற பழக்கமே தவிர எடுக்கிற பழக்கமே இல்லை. ஏன் இவ்வளவு சீப்பா போற? சீப்பா இருக்குன்னு சீப்பா தள்ளிட வேண்டியதானே. அது இன்னும் தெரியல காளி. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு அதிசயமா எனக்கு பசிக்குது. உனக்கு பசிக்கலன்னாதான் அதிசயமே. எப்படி என் செலக்ஷன்? வெரி குட், ரொம்ப பிரமாதமா இருக்கு. அப்ப கொலுவில வச்சிருங்க. இதையா? நீயே ஒரு கொழு பொம்மை தான். ஒன்ன வேணா தூக்கி கொழுவில் வைக்கட்டுமா? யூ நாட்டி பாய். விளையாட்டு சொன்ன வச்சு வேண்டாங்க. இந்த மாதிரி பால் உணர்ச்சியை தூண்டக்கூடிய பொம்மையெல்லாம் கொலுவில வைக்க கூடாது. தப்பு. எது தப்பு? பால் உணர்ச்சி தப்புன்னா நீ கல்யாணம் பண்ணிக்காம இருந்துருவியா? குழந்தை பெத்துக்காம இருந்துருவியா? உன்ன மாதிரி 10ஆம் பசலைகள் இருக்கிற வரைக்கும் நாடு உருப்பட்ட மாதிரி தான். சரி, உங்க இஷ்டம் போல வச்சிருங்க. திருஷ்டி பரிகாரமா இருந்துட்டு போட்டோம். எனக்கு திருஷ்டி பரிகாரமா? யூ நாட் இல்லிட்ரேட் ப்ரூட். என்ன அவங்க சாதாரணமா சொல்றது நீ பெருசா இருக்கு. எது சாதாரணம்? ஒண்ணுக்கும் விதி இல்லாதவ நேற்று முளைச்ச சிநேகிதம் அவ என்ன பார்த்து திருஷ்டி பரிகாரம்னு சொல்லுவா. அதை கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணுமா? என்ன நீ என்ன இருந்தாலும் திருஷ்டி பரிகாரம்னு சொல்றது ரொம்ப தப்பு. நானா இருந்தா வாய முடி சும்மா இருக்க மாட்டேன். ரவி, என்ன இது? ஆமா. என்ன கலாட்டா? ஆண்டி என்ன அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக இங்க வர சொன்னீங்களா? என்ன நடந்தது? என்ன சொல்ற? நான் சொல்றேம்மா. இந்த மாதிரி பொம்மை கொலுவில வைக்க கூடாது, தப்புன்னு சொன்னேன். அட இதுதானா வாணி? அத சொல்லத்துக்கு இவ யாரு? அவ சொல்றது வாஸ்தவம் தானம்மா. ஓஹோ, இப்பனே எனக்கு புரியுது. உங்க தைரியத்தை தான் அவ இப்படி எல்லாம் பேசுறா. உங்களை மதிச்சு இந்த வீட்டுக்கு வந்ததே என்னோட தப்பு. கிரேட் பெஸ்ட். வர்றேன். வாணி கொடுங்க. வாணி வாணி. அம்மா போன போட்டு விடுமா. பாயோட குணம் நமக்கு தெரியாத என்ன? போன கூட்டுக்கிட்டு கொடுத்த பொம்மையை புடிக்கிட்டு போயிடுச்சு. வந்து கொடு பொம்மையெல்லாம் காய்க்கிறதுக்கா? என்னால உங்களுக்கு எல்லாம் வெயிட் பண்ணணும். நான் போயிட்டு வரேம்மா. இருமா, குங்குமம் எடுத்துட்டு போ. ஏம்மா, உன் வீடு எங்க இருக்கு? கோவில் பக்கத்துலதான் இருக்கு. நீ தனியா போவியா, கூட வேலைக்காரியா இருக்கட்டுமாமா? ஒண்ணுக்கு சொன்ன இன்னொரு பொண்ணலாம், 2 பேருக்குமே ஆபத்து. நான் தனியாவே போயிடுவேம்மா. ஆமா. பாரு, நான் இவ்வளவு தூரம் சொல்லி நீ முகத்தை உம்முன்னு வச்சிருந்த, அப்புறம் எனக்கு பெரிய இது வந்துரும். ஆமா, எது வந்துரும்? அதான் இதுதான். அங்க அவ பேசுறச்சு எனக்காக ஒரு வார்த்தை பறிஞ்சு பேச உங்களால முடியல. பெருசா சமாதானம் பண்ண வந்துட்டீங்களாக்கும். ஐயோ, அங்க நான் ஏதாவது பேசிருந்தேன்னா அம்மா கோச்சுக்குவாங்கல்ல, அதான் பேசாம இருந்தேன். அப்புறம் தெரியுமா உனக்கு, அந்த பொண்ணு வெளியில வந்த உடனே சும்மா லெப்டும் ரைட்டும் புடி 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 புடின்னு புடிச்சிட்டனே. நீங்க 1000 சொன்னாலும் சரி, என்ன இன்சல்ட் பண்ணவள நான் பழி வாங்காம விட மாட்டேன். அடடடடே, அந்த வேலையெல்லாம் உனக்கு எதுக்கு? பேசாம என்கிட்ட விடு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா, உங்க அப்பா இங்க போயிட்டாரு. இப்ப எதுக்கு அவரு? இல்ல, நாம இப்படி நெருக்கமா இருக்கிற நேரத்துல அவர் வந்து. ஐயா, பயப்படாதீங்க. அடுத்த வாரம் நாங்க ஃபாரின் போறோம்ல, அந்த ஏற்பாடுகளை கவனிக்க அவர் வெளியே போயிருக்காரு. ஆபாடா, ரொம்ப நல்லதா போச்சு. இந்த பாரு, உங்ககிட்ட சில நுணுக்கமான விஷயங்களா சொல்ல நினைச்சேன். வா போலாம். அவசரப்படாதீங்க, ஒரே முள்ள பாருங்க. காதல் பாதம்னா கண்ணு முள்ளு நிறைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எனக்கு தண்ணிப்பட்ட பாடு. வாய் எப்படி? ஆமா, எப்பவுமே இப்படி வெறும் லவ்லயே இருந்தா இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? இந்த வருவாணி, வாழ்க்கையில இப்படியே காதலிச்சிட்டு இருந்தோம்னா வயசாகிறதே தெரியாது. கல்யாணம் பண்ணிட்டோம், அப்புறம் லவ்க்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டியதான். அப்போ எனக்கு கல்யாணமே நடக்காதா? உடனே கோச்சிக்கிற பத்தியா? இந்த பாரு, நம்ம 2 பேருடைய அப்பாவும் வியாபாரத்துல பார்ட்னரா இருக்காங்க. நாம 2 பேரும் வாழ்க்கையில பார்ட்னர் ஆகிறதுக்கு அவங்க என்ன வேண்டாம்னு நான் சொல்ல போறாங்க. நோ நோ. ஏன்னா தொடக்கூடாத? இதெல்லாம் அதுக்கு பிறகுதான். எதுக்கு பிறகுதான்?
எதுக்கு பிறகுதான் எது? அதுக்கு பிறகுதான் அது. எதுக்கு பிறகுதான் எது? இதற்கு மேலும் நான் விளக்க தேவையோ? கொஞ்ச காலம் நீ பொறு பொறு பொறு. அதுக்கு பிறகுதான் அது. எதுக்கு பிறகுதான் எது? இதற்கு மேலும் நான் விளக்க தேவையோ? கொஞ்ச காலம் நீ பொறு பொறு பொறு. உனக்கு மட்டுமா எனக்கும் கூடத்தான் இருக்கு கோடி ஆசை. தெய்வ சந்நிதி திறக்கு முன்னமே செய்யக்கூடுமோ பூஜை. உனக்கு மட்டுமா எனக்கும் கூடத்தான் இருக்கும் கோடி ஆசை. தெய்வ சந்நிதி திறக்கு முன்னமே செய்யக்கூடுமோ பூஜை. ஒரு பஞ்சாங்கம் பார்க்கட்டுமா, இல்லை ஆரூடம் கேட்கட்டுமா? அடி பொன்னான நேரம் இது, நான் சொல்லாமல் யார் சொல்வது? அதுக்கு பிறகுதான் அது. எதுக்கு பிறகுதான் எது? இதற்கு மேலும் நான் விளக்க தேவையோ? கொஞ்ச காலம் நீ பொறு பொறு பொறு. பருவ நாடகம் அரங்கம் ஏறிட கருணம் என்ன தேவை? பள்ளி பாடம் நான் சொல்லி தருகையில் தள்ளி செல்வதோ பாவை? அது பெண்ணோடு உண்டானது, என் பிறப்போடு உருவானது. மானம் உயிரான பெண்மை இது, மன்னன் உணராத உண்மை இது. அதுக்கு பிறகுதான் அது. எதுக்கு பிறகுதான் எது? எதற்கு மேலும் நான் விளக்க தேவையோ? கொஞ்ச காலம் நீ பொறு பொறு பொறு. மாலை மந்திரம் மஞ்சள் குங்குமம் நாளும் காண வேண்டும். கெட்டி மேளங்கள் பொட்டியான பின் பட்டி ஆசைகள் தோன்றும். மாலை மந்திரம் மஞ்சள் குங்குமம் நாளும் காண வேண்டும். கெட்டி மேளங்கள் பொட்டியான பின் பட்டி ஆசைகள் தோன்றும். அதை எப்போது நான் காண்பது? அடி இப்போது என்னாவது? அந்த கல்யாண காலம் வரை சொல்லக்கூடாது காதல் கதை. அதுக்கு பிறகுதான் அது. எதுக்கு பிறகுதான் எது? இதற்கு மேலும் நான் விளக்க தேவையோ? கொஞ்ச காலம் நீ பொறு பொறு பொறு. என்ன தோட்டம் ரொம்ப பெருசா இருக்குல்ல? ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு துளசி செடி கூட இருந்திருந்தா ரொம்ப லட்சுமிகரமா இருந்திருக்கும். அதான் லட்சுமிகரமா நீங்க இருக்கீங்களே. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் ரொம்ப நல்லா பேசுவேன். அம்மாவுக்கு முன்னாலதான் கொஞ்சம் அடக்கம். தனியா வந்துட்டேன், ரொம்ப துணிச்சல் தான். நான் நினைச்ச மாதிரி நீங்க பயந்த சுபாவம் உள்ளவர் இல்ல. அங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும். வாலிப பருவம் இருக்கே, அது வெள்ள மாதிரி. அதுக்கு பயம் உண்டோ? இப்ப உங்களை பாக்குறப்ப அப்படியே அள்ளி அணைச்சிக்கணும் போல இருக்கு. அப்படிதான் நினைக்கிறீங்க? இல்ல, மனசுல தப்பான எண்ணங்களை வச்சுக்கிட்டு வெளியில எப்படி தேனா பேச முடியும்னு நினைக்கிறேன். அப்போ என் பேச்சுல விஷம் இருக்கா? விஷம் இல்ல, விஷமமா இருக்கு. அது வயசு கோளாறு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்காது. உங்க அம்மா தான் புள்ள ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள ஏமாத்தாதீங்க. லட்சுமி, என் கண்ணுல பட்ட எந்த பொண்ணு எனக்கு கிடைக்காம போனதில்லை. என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசுற ஒண்ணு அவ்வளவு சுலபமா விட மாட்டேன். ஓப்போ, நம்ம நாட்டுல தான் தாலின்னு ஒரு லைசன்ஸ் இருக்கு. அந்த தாலியை கட்டி உன்னை தாரமாக்கி அப்புறம் உன் வாழ்க்கையை பாழாக்கிறேன் பாரு. உங்களையும் கூட அழைச்சிட்டு போகலான்னு தான் நான் சொன்னேன். ஆனா அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரையும் ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாரு. அவர் சொன்னது 10% கரெக்ட். என்ன இருந்தாலும் அனுபவப்பட்டவர் இல்லையா?
நாம 2 பேரும் தனியா போனதான் அங்க உள்ளதை அணுவா ரசிக்க முடியும். அதனாலதான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்ப சரி, நான் முதல்ல போய் நீங்க எதை ரசிக்கணும்னு ஒரு சாம்பிள் பார்த்துப்பேன். ஓகே. அதோட உன் பயத்தை போக்குற மாத்திரைகள் அங்க நிறைய கிடைக்குமா, மறக்காம வாங்கிட்டு வந்துரு. என்ன மாத்திரை? எதுக்கு? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்கலையே. அதான் கொஞ்ச நாளைக்கு குழந்தை பயம் இல்லாம இருக்கலாமே. சீ, ரொம்ப மோசம். வாணி வாணி, ரொம்ப நாளைக்கு பிரிஞ்சு இருக்க போறேன். உன் ஞாபகார்த்தமா ஒண்ணு கொடுத்துட்டு போயேன். என்ன வேணும்? கன்னத்தில் ஒண்ணு கடனாக தாடா. வாட்? கடனாகா? உடனே திருப்பி கொடுத்துறேன். என்ன அதெல்லாம் மேரேஜுக்கு அப்புறம். அச்சோ, மேரேஜ் தான் பேச்சளவுல முடிஞ்சு போச்சு. இன்னும் பெட்டியை மூட முடியும். அறிவு கேட்டப்பா நீங்க பண்ணீங்க. ஆமா, நீங்க இந்த பக்கம் வர்றீங்க, நான் இந்த பக்கம் வர்றேன். என்ன டைமிங் பாத்தீங்களா? ஏமா நீ இன்னும் வரல? ஏன்பா அங்கிள் எங்கப்பா? அங்கிள் விஸ்கில மிங்கிள் ஆயிட்டாரு. 2 பெங்கு போனோம்னா பிளாட் என்ன வழி அனுப்பலாம்னு சொல்லிட்டு அவரு படுத்துட்டாரு. நீங்க போறப்ப ஒரு கை தாங்களா பிடிச்சு கொண்டு போய் வீட்டுல சேர்த்துருங்க. சே, எங்க அப்பா கூட இதே தொல்லையா போச்சு. உங்களுக்கு சென்ட் ஆஃப் கொடுக்கறதுக்கு ஏர்போர்ட் வரலான்னு இருந்தேன். இவர் இப்படி பண்ணிட்டாரு பாத்தீங்களா? எனக்கு சென்ட் ஆஃப் கொடுக்க நீங்க ஏர்போர்ட்டுக்கு வரீங்களா? உங்க அப்பனோட பெரியார் மாப்பிள்ள. அதான் சென்ட் ஆஃப் சென்ட்ரல் ஹால்ல நடந்துட்டு பார்த்தேன். ஏமா பரப்பில்ல பட்டாச்சுப்பா. அதுல மாப்பிள்ள போயிட்டு வாங்க மாமா. என்ன படிப்பு சீக்கிரம் பேசிட்டு அனுப்புங்க. சரி மாமா. சரி மாமா. இப்படி ஆகுது பேட்டிய. தாத்தா, யாராருக்கு என்னென்ன கொடுத்துருக்கீங்கிற கணக்கெல்லாம் இது எதனை எழுதி வச்சிருக்கீங்க? நான் கொடுத்தேன்னு எழுதி வச்சிருக்கிறேம்மா. அவன் வாங்கினேன்னு எழுதலையம்மா. பரத குகை இவெல்லாம் ராமாயண காலத்தோட சரி. இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் வெறும் பரத பசங்க. விசுவாசமே இல்லாத பையங்க. லட்சுமி, லட்சுமி, அடடே, வாங்கம்மா வாங்க, உட்காருங்க. தாத்தா, நான் அடிக்கடி கோவில்ல சந்திப்பேன்னு சொன்னேனே, அது இவங்கள தான். இவங்க வீட்டு கொலுவுக்கு தான் போயிருந்தேன். பேரு ஜானகி அம்மா. சாதாரண ஜானகியா இருக்கும் போது எனக்கு தெரியும். ஜானகி அம்மாள் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க பெரிய பண்ண ராமையா இல்ல? பெரிய பண்ண இல்ல, சாதாரண ராமையா தான். துணிவா கிழிஞ்சிருக்கு. இந்த சருக போகலாமா? லட்சுமி, ஜானகி ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு டிகிரி காட்டுக்கொண்டா. உட்கார் ஜானகி, உட்கார். யானை இழைச்சாலும் தந்தை இழைச்சு போகாதுன்னு சொல்லுவாங்க. ஆஸ்தி போயிட்டு இருந்தாலும் வசதியை விட்டு கொடுக்க முடியல. அதனால வாடகை அதிகமா இருந்தாலும் பரவாயில்லைன்னு கொஞ்சம் வசதியான வீடாவே பார்த்தேன். எப்படி சிங்காரம்ல எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? வியாபாரம்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா அவன் முத பிசினஸ் ஆரம்பிக்கிற போது, ஐயா உங்க கைனாலதான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நானும் கொடுத்தேன். பணத்தை திருப்பி கொடுத்துட்டான். நீங்க ஏற்றி வச்ச விளக்கு என்னைக்குமே மங்காதீங்க. கடன் பத்திரம் அடமானம் எதுவும் எழுதி வாங்காம நீங்க அள்ளி கொடுத்த அந்த பணத்துலதான் நாங்க இன்னைக்கு அமோகமா இருக்கோம். ஆனா நீங்க தான் ராஜா ஹரிச்சந்திரனே ரோட்டுக்கு வந்துட்டான். அதாவது ராமையா தானே. காப்பி கொண்டு கேமா கொடு. காப்பி சாப்பிடுமா? எத்தனை குழந்தைகள்? ஒரு பையன், பேரு ரவி. ஒரே குழந்தை? பேஸ் பேஸ், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. 2 பேரும் பேசிட்டு இருக்க, நான் இதை வந்துடுறேன். லட்சுமி, உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். ஆனா எங்க குடும்பத்தை வாழ வச்ச தெய்வத்தை இங்கேயே பார்த்துட்டேன். உங்க தாத்தாவுக்கு நாங்க எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் பிரதி நான் வர்றேம்மா. இதே ஊர்ல வாடகை வீட்டுல குடியிருக்காருங்க. அப்படியா? அவருக்கா இந்த நிலைமை? பெரிய எஸ்டேட்டுக்கே சொந்தக்காரராச்சு அவரு. நாம 2 பேரும் இந்த நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கே அவர் தானுங்க காரணம். இப்ப அவருக்கு நாம ஏதாவது செய்து ஆகணும். என்ன செய்யலாம்னு நினைக்கிற நீ? அவருக்கு லட்சுமின்னு ஒரு பேத்தி கல்யாண வயசுல இருக்கா. அப்போ ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இனிமே மாப்பிளைய பாக்கணுமாக்கும். மாப்பிளையும் பார்த்துட்டியா? நீயும் ராக்கெட் வேகத்துலதான் போய்கிட்டு இருக்க. மாப்பிள்ளை யாரு? நம்ம ரவிதான். ரவியா? இதுக்கு நான் ஒரு நாள் சம்மதிக்க மாட்டேன். ரவிக்கு வாணி, வாணிக்கு ரவின்னு
எப்பவோ முடிவு செஞ்ச விஷயம். நீங்க முடிவு செஞ்சா ரவி இதுக்கு சம்மதிக்க வேண்டாமா? அவன் எப்படி சம்மதிக்கிறது? டேய், நீ வாணிய கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? அப்பா இதுல எனக்குன்னு விருப்பே கிடையாது. அம்மா பார்த்து யாரு கழுத்துல தாலி கட்ட சொன்னாலும் ஐ அம் ரெடி. ஒட்டாத்து கழுத்தை காமிச்சா அதை நீங்க அது சம்மதிக்கணுமே. மண் குதிரையை நம்பி என் பார்ட்னருக்கு வாக்கு கொடுத்தனே. என் புத்திய ஏதாவது அடிச்சுக்கிட்டாலும் வீட்டுக்கு வெளியே நடக்கட்டும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். என்னடா இது, உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு என்னமோ மார்ஜினை விட்டுட்டு போறாரு. அப்போ இன்னும் ஒரு வாரத்துக்கு உனக்கு கல்யாணமே நடக்காத? மாறி சோமாரின்னு கூப்பிடறதுக்கு வெக்கப்பட்டுதானே மாறி நீங்க பல்ல கடிச்சுக்கிட்டு. அப்பா மாறி, என் புருஷனுக்கு ஊத்தி கொடுத்தே கெடுத்தேன். ஒத்துக்கிறேன். என் பிள்ளைய வெளியே கூட்டிட்டு போயே கெடுத்தேன். ஒத்துக்கிறேன். என் புருஷன் மனச மாத்தி இந்த கல்யாணத்துக்கு எப்படியாவது சம்மதிக்க வச்சிருப்பா. ஒத்துக்கிறேன். உன் வாழ்க்கையில இந்த ஒரு நல்ல காரியத்தையாவது செய்ய. ஒத்துக்கிறேன். சரி, உங்க வாய திறந்த நல்ல காரியம் செய்யறேன் நீங்களே கேட்டுட்டீங்க. நீங்க கவலை விடுங்க. ரவி லட்சுமி கல்யாணம் நடக்கத்தான் போகுது, நீங்க பார்க்கத்தான் போறீங்க. டேய், நீ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணி வை. உங்க அப்புறம் நான் பாத்துக்கிறேன். ரவி இவன் எது வேணாலும் செய்வான், ஆனா இதை செய்வானான்னுதான். அம்மா அவ சொன்னா செஞ்சிடுவாமா? செய்யட்டும் செய்யட்டும். என்னங்க போன வேகத்துல திரும்பி வந்துட்டீங்க? உன்னை பார்க்கணுங்கிற ஆசைதான். ஏன் அப்படி? அறிவு கட்ட வேலை அதிர்ச்சியோட வந்திருக்கிறேன். என்ன அதிர்ச்சி? நம்ம ரவிக்கு தான் வாணிய கட்டி வைக்கணும்னு நான் சொன்னேன்ல. ஆமா, உங்க முடிவை மாத்திக்கிட்டீங்களா? மாறி சொன்னானா? மாறியாவது பூரியாவது பல பேர் மாறி மாறி என்கிட்ட சொன்னாங்க. நம்ம அக்கௌண்டன்ட் ஐயங்கார் இல்ல, ஜோசியத்துல சூர புலி, அவர் சொன்னாரு, சுந்தரம் பயலோட வியாபாரத்துல சம்பந்தம் வச்சுக்க, ஆனா சம்பந்தி ஆயிடாது. அப்படி சம்பந்தி ஆன அடுத்த வருஷமே ஆக்சிடென்ட்ல நீ செத்து போவேன்னு சொன்னாரு. நான் சாகவா? என்னங்க நீங்க, நல்ல வேளை என் தாலி தப்பிச்சுது. நான் தான் உடனடியா ஜோசியத்தை நம்ப மாட்டேனே. என்னங்க நீங்க ஜோசியத்தை நம்பலைன்னா எப்படிங்க? அதை விட நம்புற மாதிரி ஒரு செய்தி வந்ததுடி. என்னது? என்ன சுந்தரம் நினைச்சுக்கிட்டு ஒரு வெள்ளைக்கார பையன் எனக்கு போன் பண்ணான். அவன் என்ன சொன்னான்னா, வாணி சிபாரிசுல தான் உங்க வியாபாரத்துக்கே பண உதவி பண்றேன்னு சொல்றான். அடப்பாவி, அப்படின்னா வாணிக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்குங்கிற. பொண்ணை தள்ளி விட்டுட்டு பிசினஸ் பிடிக்கலாம்னு பாக்குறான் அந்த சுந்தரம் பையன். நான் விடுவேனா? போனா போகட்டுங்க, பாவம். வாணி ரொம்ப நல்ல பொண்ணு. நம்ம ரவிய வாணிக்கே கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. ராமையா உள்ள பேத்திக்குத்தான் நம்ம ரவி அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம் நிச்சயம். என்னங்க என்னங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இதுவரைக்கும் கேட்டது போதும், இனிமே கேட்க மாட்டேன். என்னங்க? அப்பாடா, 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு சொல்லுவாங்க. நீ அதை அப்படியே பண்ணிட்டியே. மாறி, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். என்னம்மா என்னம்மா, கல்யாண பத்திரிகை யாருக்கு கல்யாணம்? உன் சிரேவி லட்சுமிக்கு. பையன் யாரு தெரியுமா? சிங்காரம் பிள்ளை பையனும், ரவின்னு பேரு. பெரிய இடம், பந்து மித்திர சகிதம் வந்திருந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு லட்சுமி அனுப்பியிருக்காமா பத்திரிகை எனக்கு. கண்ணம்மா, நீ உயிரோட இருந்தா உனக்கும் ஒரு கல்யாணத்தை செஞ்சு கண்குள்ள பாத்துருப்பேனம்மா. என்ன கர்மம் பண்ண வச்சுட்டியா அம்மா? நீ என்ன கர்மம் பண்ண வச்சுட்டீங்க. அழகை எரித்து பார்க்க வேண்டிய அற்புதமான இரவு. இந்த இரவு எனக்கும் உனக்கும் தான் வந்து சேரும்னு நீ எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன். நான் தான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு நீ நினைச்சிருக்கவே மாட்டேன்ல. என்ன பால் சாப்பிடுங்க. ஆறி போய் ஆடை கட்டிருக்க. ஆடை கட்டிருக்க? போதும் விளையாட்டு. ஏங்க, என்னத்தான் உங்க மனைவி ஆக்கணும்னு ரொம்ப நாளா உங்க மனசுல கணக்கு போட்டுருந்தீங்களா? ஆமா ஆமா, நான் கணக்கு போட்டதும் வாஸ்தவம் தான். அந்த கணக்க இன்னையோட நான் தீக்கணும்னு நினைச்சதும் வாஸ்தவம் தான். கூட்டி கழிச்சு பார்த்ததுல
உங்ககிட்ட நான் வசூல் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. லட்சுமி, நவராத்திரியில ஆரம்பிச்ச முன்னுரை இந்த முதல் ராத்திரியில முடிவுரையாக போகுது. இந்த முடிவுரையும் சுபத்துக்குத்தானே நடக்குது. சுபமோ இல்லையோ, என்ன பொறுத்த வரைக்கும் சுகந்தா லட்சியம். அன்னைக்கு என்ன அவமானப்படுத்திட்டு போனியே, அதுக்கு நிச்சயம் உனக்கு தண்டனை கொடுக்கத்தான் போறேன். எப்ப நீங்க கல்யாணங்கிற விலங்க போட்டுட்டீங்களோ நான் கைதி தானே. நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம். நான் கொடுக்க போற தண்டனையில நீ என்னென்ன அனுபவிக்க போற தெரியுமா? முதல் பார்வை, முதல் அனுபவம். நீங்க பெறப்போறது என்ன, நான் பெறப்போறது என்ன, இனிமே தானே எனக்கு தெரியும். என்ன ஏன் விளக்கு அணைச்சிட்டேன்னு பாக்குறியா? இருட்டுல முத்த எடுக்கிறோம். இப்போ உன்னை நான் அழைக்க போறேன். உனக்காக நான் எத்தனை நாள் காத்து கிடந்திருக்கேன். உன்னை அப்படியே அணு அணுவா துவைக்க போறேன். நீ கல்யாணம் பண்ணியாரு, எந்த கல்யாணம் நீ என்ன தொட்டு கருத்துக, அதே கல்யாணம் நீ தொட போறப்போ உன் ரெண்டு கையும் விளங்காம போயிடும்டா. உன்னை அப்படியே கொதிச்சு வாயிலே ரெண்டு கை தூக்க முடியலையா? டாக்டர் நல்லா இருந்தானே, எதனால இப்படி திடீர்னு ஆச்சு? எக்ஸ்ரே பார்க்கும்போது எந்த விதமான கோளாறும் இல்ல. ஆனா என்ன காரணத்துக்கு இப்படி இருக்குன்னு குறிப்பா சொல்ல முடியல. குறிப்பா ஏன் சொல்ல முடியல? இதான் மர்ம ரூபத்துல வந்து நிக்கிறது, அதான் காரணம். நான் அப்பவே தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். இவன் கேட்டாளா? சும்மா இருங்க, எந்த நேரத்துல எது பேசுறதுன்னு இல்லையா? சுஜாரம், என் கூட வாங்க, ஒரு ஆயின்மெண்ட் தரேன், போட்டு வாங்க, அப்புறம் பாப்போம். அம்மா லட்சுமி, அவர் ஏதோ வேதனையில பேசிட்டார். நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. இல்ல, நான் அதை நினைக்கல. எதனால இவருக்கு கை விழுந்ததுன்னு டாக்டரால கூட கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாரு. என் உடம்புல என்ன கோளாறு இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும். கடவுளே, நான் அறிவு தெரிஞ்சு யாருக்கும் எந்த கெடுதலும் செஞ்சதில்லை. என் கணவருக்கு இப்படி ஒரு நிலைமையை கொடுத்தேன். லட்சுமி, இது கடவுள் கொடுத்ததில்லை, நானா தேடிக்கிட்டதானே. இதை வாழ்நாள் புறவு நான் அனுபவிச்சுதான் தரும். அப்படி சொல்லாதீங்க தான். நான் கும்பிடுற தெய்வம் நம்மளை கைவிடாது. நிச்சயமா உங்க கை குணமாகும். லட்சுமி, லட்சுமி, எழுந்திர பாத்தியே. விடமாட்டேன். பலம் போன உங்க கைக்கு சக்தி கிடைக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன். 108 சுத்துல 106 ஆயிடுச்சு. நான் 2 தானே பாக்கி. சுத்திடுவேன். உட்காருங்க. லட்சுமி, என்ன கட்டியமா பிடிச்சுக்க. பயப்படாதீங்க, நான் உங்களை கட்டியமா பிடிச்சுப்பேன். உட்காருங்க. அம்மா,
கலா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த குருட்டு பொண்ணு இந்த இடத்துல உட்கார்ந்தா மாலை கட்டுவான். எந்த படுபாவியோ அந்த பொண்ணை கெடுத்துட்டான். எங்க அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஏன் அழறீங்க? தெரிஞ்சுதான் அழற. பொண்ணு போனதுல இருந்து அந்த ஐயருக்கு கையே போச்சு. எனக்கு தான் கை போச்சு. என்னங்க அர்ச்சனை பிடிச்சிட்டு போலாம். எனக்கு அர்ச்சனை முடிஞ்சு போச்சு. நான் வீட்டுக்கு போறேன். நான் மேல்நாட போயிருக்கிறப்ப அவசர அவசரமா பையனை கல்யாணம் பண்ணிருப்பேன். நான் பட்ட நன்றி கடனுக்காக அந்த கல்யாணத்தை நடத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சுடா. அப்ப அன்னைக்கு ராத்திரி என் வீட்டுல சத்தியம் பண்ணியா என் பொண்ணுக்கு அவன் பையன் அந்த சத்தியம் என்ன ஆச்சு? நான் தான் ராத்திரி சத்தியம் பண்ணுவேனே. குடிகாரன் பெற்று விடிஞ்சா போச்சு. கரெக்ட். டேய், நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் ஆண்டவனா பார்த்து மகனுக்கு 2 கையை விளங்காம செஞ்சிருக்கான். ஐயோ, ஏன் இப்படி கொடுமையா பேசுறீங்க? ஏம்மா, நீங்க என் மகனுக்கு செஞ்ச கொடுமையை விடவாயில பெருசு. மா, உலகத்துல ஒரு பையனை விட்டா என் பொண்ணுக்கு வேற மாப்பிள்ளையா கிடைக்க மாட்டானா? ஏதோ ஒரு கர்த்தசிக்கு தானமா இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கற்றசை பத்தி இவங்களுக்கு என்ன தெரியும்? அன்னைக்கு நவராத்திரி விழாவுல அந்த திமிர் பிடிச்சவளை இந்த அம்மா சப்போர்ட் பண்ணி பேசுறப்பவே எனக்கு தெரியும் இப்படி ஏதாவது நடக்கும்னு. அம்மா வாணி, எந்த சூழ்நிலையில இந்த கல்யாணம் நடந்ததுன்னு இவர் இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க எங்க பேர்ல கோவப்பட்டா நாங்க என்னமா செய்ய முடியும்? நீங்க ஒண்ணு செய்ய முடியாது. ஆனா நான் நினைச்சா எதையும் செய்ய முடியும். சிங்காரம், என்ன பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல வாழ்ந்துடலாம் நினைக்கிறியா? நான் யாருன்றத என்ன கொஞ்ச நாள்ல காட்டுறேன் பாடுறேன். மா, இந்த பாவிக வீட்டுல நிக்கிறதே பாவம். பாவமா சுந்தரம், சுந்தரம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. நான் சொன்னேன், நீ சொல்றத நான் கேட்கணுமா? கூடிகார பயல. பிரசாதம் எடுத்துக்குமா. என்னம்மா பிரசாதத்தை விட்டு விட்டேன். இது யாருமா அந்த வீட்டுல புதுமுகம்? பார்த்தாலே தெரியல, இந்த வீட்டை விளங்க வைக்க வந்திருக்கிற வரலட்சுமி. வந்த உடனே புருஷன் கைய விளங்க வச்சாச்சு. இந்த தரித்திரன் கையால வாங்கி குங்குமம் வச்சுட்டா நானும் விளங்காம போக வேண்டியதுதான். செல்வமும் தரித்திரமும் எந்த இடத்துலயும் நிரந்தரமா இருந்ததில்ல. பாத்தியாமா, ஏழை குசும்பும்பாங்களே, அது இதுதான். பெரிய இடத்துக்கு மருமகளா வந்துட்டு திமிர்ல பேசுறியா? உன்னை இறக்கிய காமிக்கிறேன். வாமா. என்னங்க நீங்க என்ன பேசுறீங்க? இவனால எனக்கு தலை முடிவு. அவன் எப்படி எல்லாம் பேசிட்டு போறான் பாத்தியா? ஆமா, அவன் பெரிய யோக்கிய பேசிட்டு போயிட்டான். பேசாம இருப்பீங்களா? நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்ததுனாலதான் எல்லாமே கெட்டு போச்சுன்னு மாமாவும் திட்டுறாரு, ஊர்ல இருக்கவங்க பேசுறாங்க. நான் அப்படி நினைக்கலம்மா. உங்க மாமா கூட வேதனையில தான் அப்படி சொல்றாரே தவிர வேற ஒண்ணும் இல்லை. உண்மையில நான் சொல்றேன், இவதான் என் பையனுக்கு ஏம. இவனால என் கௌரவம், அந்தஸ்து, மானம், மரியாதை எல்லாமே போச்சு. கடைசியா என் வியாபாரம் போய் நடுத்தரவில் நிக்க வேண்டிய நிலைமை வந்துரும் போல இருக்கு. முதல்ல இவளை வீட்டை விட்டு விரட்டிட்டு அந்த வாணியை நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதான் நம்ம குடும்பம் உருப்படும். அப்பா, இதுக்கு ஒரு நாள் நான் சம்மதிக்க மாட்டேன். ரவி. ஆமாப்பா, ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு தான் பலன் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இன்னும் என்ன பாவம் செய்ய வைக்காதீங்க. இந்த ரவி உங்க பிள்ளை இல்ல, நீங்க பெத்த பிள்ளை. ரவி செத்துட்டான். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. இல்ல லட்சுமி, சொல்ல வேண்டியது சொல்லித்தான் தீரணும். அப்பா, வேற கல்யாணங்கிற பேச்ச இன்னையோட விட்டுருங்க. எனக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் கொள்ளி வைக்கிறது ஒண்ணுதான். பேசுறத பாத்தியா? நான் அவனை கொள்ளி வைக்கணுமா? ஐயோ, அவன் எனக்கு கொள்ளி வைப்பான் நினைச்சேன். எதுக்காக நான் இப்படி எல்லாம் பேசுறேன்? ஜானகி, நான் குடிச்சிருந்த நேரத்துல எதிலையோ கையெழுத்த போட்டுட்டேன். அதை வந்துகிட்டு அந்த குத்தர பையன் என்னென்ன செய்வானோடு எனக்கு பயமா இருக்கு. ஜானகி, நீ ஒண்ணு கவலைப்படாது. இப்பவே போறேன், அவனை போய் சமாதானம் பண்ணிட்டு வரேன். சிங்காரம், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மக. அவளுக்கு எது நேரம்னாலும் என்னால தாங்க முடியாதுன்னு நல்லா தெரியுமில்ல. அதுக்காக கட்டின தாலி அவுக்க முடியுமா சுந்தரம்? அப்ப எனக்கு கொடுத்த வாக்குறுதியை மட்டும் மறுக்க முடியுமாடா? அந்த வாக்குறுதி அழிச்சிட முடியுமா? சாமம் ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைச்சிருச்சு. ஓஹோ, பாதிக்கப்பட்டது தெய்வம் இல்லடா, என் மகளோட வாழ்க்கை, என் குடும்பத்தோட மானம், மரியாதை, அந்தஸ்து எல்லாம் பாதிச்சு போச்சுடா. நீ அடிக்கடி சொல்லுவிய, நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கணும்னு. அதையே இப்ப நான் சொல்றேன். அம்மா, படிச்சு காட்டுமா. இந்த பத்திரத்துல சட்டப்படி உங்களுக்கும் இந்த பிசினஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்திருக்கீங்க. பாவி, அக்கிரமம், அநியாயம், மோசடி
என் குடி போதைய பயன்படுத்தி என் குடியவே செலுத்தினீரா சண்டாளா? அடே சுத்தா, உன்னால சும்மா விட மாட்டேன். சும்மா விடாதடா, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வேணா பாக்குறேன். அங்க அந்த கதறெல்லாம் நடக்காதுடா, இந்த கையெழுத்து பேசும். அட பாவி, இப்பதான் நான் புரியுது ஓ சதி. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு புடிய கொடுத்து முட்டாளாக்குறேன். இப்ப உன் பொண்ணு விஷயத்துல என்ன முழு முட்டாளாக்கிட்டேன். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்ன உயிரோட கால எடுத்தியடா சண்டாளா. நீ நல்லா இருப்பியா? நீ நல்லா இருப்பியாடா? ஏய் சுந்தரம், சத்தியம்னு ஒண்ணு இருக்கிறா, அது ஒண்ணு சும்மா விடாது. வெளியே போட, இனிமே இங்க நின்று பேசிக்கிறதுனா உங்க மரியாதை கிடைக்காது. ஊருக்கா விட்டு வெளியே செல்லுங்க. வாசம் தாண்டா, சாக்கடை கிட்ட நின்று பேசினா மரியாதை இல்லதான். நான் வர்றேன். வாணி, இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கப்பட்டு நின்னுட்டா உனக்கு விளக்கம் தெரியணும்ல? விளக்கத்தோ உங்க வீட்லயே சொல்லிட்டீங்களே. அங்கதான் நீ எதையுமே காது கொடுத்து கேட்கலையே. எதுக்காக காது கொடுக்கணும்? காட்சியத்தான் கண்ணால பார்த்தேனே. பொம்மை கொதுவுக்கு வந்தவ என்ன பொம்மை ஆக்கிட்டு உங்க பொண்டாட்டியா நின்னானே. மன்னிக்கணும், அவளை பொம்மையாக்குனது நான் தான். என் கண்ணுக்கு சிக்கின பொண்ணெல்லாம் என் கைக்கே சிக்கணும்னு நினைச்சு கண்ணி வேட்டையே நடத்தினேன். அந்த பாவத்துக்கு பதிலா ஆடி விளையாடின கை இன்னைக்கு அழிஞ்சு போச்சு, வலு விழுந்து போச்சு. எல்லாம் அந்த அதிர்ஷ்டம் கெட்டவ வந்த நேரம் இல்லவாணி. நான் செஞ்ச பாவம். லட்சுமி, நீ எங்க வந்த? நடந்த சம்பவத்துக்காக மனுஷன் ஏதாவது செஞ்சிடுவீங்கன்னு பயந்து உங்க பின்னால வந்தேன். புருஷனை காப்பாத்துற பெருமை பெண்டாட்டிங்கிற உரிமையை எனக்கு சொல்லி காட்டுறா. பெருமையை உரிமையை நினைச்சு நான் பேசுறேன். இப்பவும் சொல்றேன், உன் வாழ்க்கையில நான் குறுக்க வந்துட்டேன்னு நினைக்காத. மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு இந்த மாங்கல்யம் மட்டும் எனக்கு போதும். மத்தபடி நீ அவரோட கூடி வாழ்றதுலயோ குடும்பம் நடத்துறதுலயோ எனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. சத்தியமா சொல்றேன். பிச்சை கொடுக்கறியா? பிச்சை கேட்கிற. அவர் பூரண குணமாகி கை விளங்கி வரும்போது என்ன அணைக்க வேண்டாம். அந்த கையால எனக்கு கொள்ளி போட்டா போதும். வாழற உரிமையை நீ எடுத்துக்க. என்ன வழி அனுப்ப மட்டும் அவருக்கு உரிமை கொடு. லட்சுமி, யார போய் அனுமதி கேட்கிற? உண்மையை நீ சொல்லி அவன் உணரல, நாம எதுக்காக இன்னும் இங்க நிக்கணும்? அதே தான்டா நானும் கேக்குறேன். அம்மா தாய, என்ன சொன்ன? நீ ஒய்ஃப், என் மக கீப்பா? அப்படி ஒண்ணு என் மகளுக்கு இந்த நொண்டி பையில கட்டிக்கிட்டு அழணும்னு அவசியம் இல்லம்மா. சுந்தரம், வார்த்தை அளந்து பேசுங்க. என்னடா பொம்பளை பொறிக்க பயலுக்கு மீட்டர் வச்சு பேச சொல்ற? பா, வேண்டாங்க. உங்களை தள்ளி விட்ட பாவத்துக்கு தண்டனை அவங்களே அனுபவிப்பாங்க. வாங்க போலாம். பெரிய பத்தினி, இந்த மாதிரி எத்தனை சாபா நான் என் லைஃப்ல மீட் பண்ணிருப்பேன். நீ கைய கழுவமா சாப்பிடலாம் போ. கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். அர்த்தம் எனக்கு ஒண்ணும் புரியல. வாரி இறைச்சேன், என்ன வாடகை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். அது போன போகட்டும், அது நான் செய்த பாவம். என் பேத்தி பொண்ணு என்னம்மா தப்பு பண்ணுனா? அவளுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சு அவ புருஷன் கை ரெண்டையும் விளங்காம பண்ணிட்டியே, இது உனக்கே நியாயமா? அவளுக்கு என்ன உன்னை போல 4 கையா புருஷனுக்கு 2 கையை கொடுக்கறதுக்கு? உலகத்துக்கெல்லாம் நீதிபதி, உன்னை கேட்கறதுக்கு நீதிபதி இல்ல பாரு. அந்த திமிரு உனக்கு மகா திமிரு பிடிச்சவா. தாத்தா, எந்த ஜென்மத்துல நான் பண்ண பாவம் அவ எனக்கு தண்டனை கொடுத்திருக்கா. நீங்க ஆத்திரப்பட்டு ஏன் அம்மனை திட்டுறீங்க? யாராவது ஒருத்தர் இவளை திட்டணும் இல்ல, அப்பதானே இவளுக்கு நல்ல புத்தி வரும். முன்ன என் பணம் போறதுக்காக வேண்டிக்கிட்ட, இப்ப உன் புருஷன் கை போனதுக்காக வேண்டிக்கோ. இவளை நம்பினா உருப்பட்டாப்லதான். கோயில் ரட மாதிரி இங்கே இருக்க வேண்டியதான். என் சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்ட, அதை பத்தி கூட நான் கவலைப்படல. என்ன வீட்டை விட்டு துரத்துறதுக்கு அமீனாவை கூட்டு வந்த பாரு. உன்னை அனுப்புறதுக்கு ஜமீனா வருவான், அமீனா தான் வருவான். என்ன அவனை போய் மிரட்டுற? நான் அன்னைக்கே மரியாதையா சொன்ன வீட்டை விட்டு போடான்னு. அன்னைக்கு என்ன பேசுறேன்? சட்டம் ஏன்கிட்ட பேசுறியா நீ? அதான் எங்க அப்பா சட்டப்படி நடந்துகிட்டார். பேசுங்க பேசுங்க, இது எனக்கு ஒரு நல்ல பாடம்.
எல்லாத்துக்கும் காரணம் அந்த குடிய பத்தி பேசுறதுக்கு உனக்கோ எனக்கோ அவருக்கோ எந்த விதமான யோகியதையும் கிடையாது. குடிச்சு கெட்டு போற அத்தனை பேரும் புலம்ப தயாரு. நானா புலம்பலடா, அவன் தாண்டா என்ன புலம்ப வச்சுட்டான். இந்த நம்பிக்கை துரோகிய பார்க்கறதா சேர்த்த பாரு, என்ன சொல்லணும்டா? ஐயோ ஐயோ ஐயோ, எவ்வளவு பெரிய பிரச்சனை பார்த்து துரோகி நான் சொன்னேன். எனக்கு இருக்கிறது சின்ன நெஞ்சா இருந்தாலும் என்னமா குதிக்க தெரியுமா? பஞ்சா பயல, உனக்கு நெஞ்சு வேற இருக்குதா? இது என்னது? ஒன்னதுதான் அயோக்கிய பயல. ஏன் உப்ப தின்னுட்டு எனக்கே துரோகம் மாட்டியா நீ? உங்ககிட்ட உப்பு தீண்டு போச்சு. எந்திரிச்சு வெளியே போறேன்டா. டேய், சனி மனுஷ ரூபத்துல வரும்னு சொல்லுவாங்க, ஆனா எனக்கு ஓ ரூபத்துல வந்திருக்கு. தப்புடா, நீ சொல்றது தப்பு. அது ஏன் ரூபத்துல வரல, பொம்பளை ரூபத்துல, அதுவும் மருமக ரூபத்துல வருது பாரு. வந்தாலே மகராட்சி, வந்த முகூர்த்தம் எல்லாத்தையும் மாறி திருச்சி வெளியே போட்டுட்டாரே. மாறி 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 ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாசம் உடம்புல ரொம்ப நாளைக்கு நிக்காதா, ஒரு நாளைக்கு வெளியில வருவேன். வந்தா என்ன பண்ணுவேன்? இவ்வளவுதானே நீ. நீ சும்மா இந்த பைத்தியத்திட்டு போய் பேசிட்டு பாக்கலாம். இன்னைக்கு சொல்றேன், இந்த துண்டு கூட இல்லாம தெருவுல நீ அலைய போற. பெரிய துர்வாச முனிவர் சாபம் விடுறாரு. மாறி போடா சோமாரி. என்ன தம்பி இவங்கிட்ட தகவல் பண்ணிட்டு வாங்க போலாம். போடா வாங்க வாமா. என்ன சவால் சுந்தரி, வனவாசம் பொறுத்தாச்சா? பாரதத்துல பாண்டவர்களை வனவாசம் செய்ய வச்சவங்க கதி கடைசியில என்னாச்சு தெரியுமா? கேட்டீங்களாப்பா? இவங்க எல்லாம் பாண்டவர்களா? நவீன பாஞ்சாலி சொல்ற. கரெக்ட். பஞ்சபாண்டவர் தான். நொண்டிக்கை அர்ஜுன, குடிகார தர்மர், போற வழியில ஏதாவது நல்ல சகாதரன் கூட்டிட்டு போய் எங்கேயாவது தெருக்கூத்தாட வேண்டியதுதான். சிரிக்கிறீங்களா? சிரிங்க. சிரிப்புக்கு மறுபக்கம் அழுகைன்னு ஒண்ணு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. கீதை சொல்றேன். போடா போடா. அப்ப நான் வஸ்தீங்களா? என்ன சிரிக்கிறீங்க? இப்பதானே சொன்னான் சிரிப்புக்கு மறுபக்கம் அழுக இல்ல. அவர் சொன்னது சமூகத்துக்குங்க, இவரு சிரிக்கிறதுக்கு வேண்டி அழுகுறாரு. பொண்ண நான் பின்னால கவனிக்கிறப்போ திரும்ப பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போற காலம் போய் மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு வர்ற காலம் ஆகி போச்சு. சிங்காரம், ஓட வண்டியில ஏறும், வண்டி ஓடத்துல ஏறும். இதெல்லாம் உலகத்துல நாம கத்துக்கொள்ள வேண்டிய பாடம். உங்க நிலைமைக்கு நாங்க பாரமா வந்துட்டோமே நினைக்கும் போதுதான் வருத்தமா இருக்கு. என்ன இது பாரம் பாரம்னு சொன்னா எப்படி? பூமியில நடக்கிறதே பாரம் தான், கை கால் இருக்கிறது கூட பாரம் தான். உடம்புல ஒட்டின அழுக்கு போனதாக நினைச்சுக்கிட்டு நல்லா குளிச்சுட்டு வாங்க, சந்தோஷமா சாப்பிடுவோம். பையனை பிடிச்சிருந்தோம், வெள்ள போயிட்டோம். அழைச்சு போமா. லட்சுமி, கொஞ்சம் எப்படி வாமா. அவங்கெல்லாம் ரொம்ப சௌகரியமா இருந்தவங்க, அதுல கொஞ்சம் கூட குறையக்கூடாது. ஏன்னா அவங்க முன்னால நம்ம கௌரவம் குறைஞ்சிடாம பாத்துக்கணும். கவலைப்படாதீங்க, நீங்க எனக்கு கல்யாணத்துக்கு செஞ்சு போட்ட நகை எல்லாம் இருக்கு. ஆமா, சரி சரி சரி. தனியா வந்திருக்க? அத்தா அத்தனா நமஸ்காரத்திமே. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அடே நீயா? ஐயோ, இது பெரிய மனுஷங்கள்லாம் வர்ற இடமாச்சே, நீ எப்படி இங்க? சரி மாதிரி, நான் இப்ப ரொம்ப நொந்து போயிருக்கேன். ஏதோ உன்கிட்ட பழகின தோஷத்துக்காக ஏதாவது உதவி கேட்கலான்னு வந்தேன். ஐயோ, அதுக்கு ஏரியாவே வேற, இது ரொம்ப காஸ்ட்லி ஏரியா. உன் லெவலுக்கெல்லாம் என்னால இறங்க முடியாதுப்பா. ஏப்பா கேலி பண்றேன்? ஜாலியா இருக்கும்போது நல்லா இருந்துச்சா? மாறி, இப்ப நான் இருக்கிற நிலைமையில எனக்கு ஏதாவது கௌரவமா ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா. இல்ல, கௌரவம்னு சொன்ன உடனே எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அதை நினைச்ச உடனே என்ன அறியாமே சிரிப்பு வந்துருச்சு. இவெல்லாம் கௌரவத்தை பத்தி. இந்தடா, நீ ஓஹோன்னு சம்பாதிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? சொல்லு மாதிரி. நீ லட்சுமியை கல்யாணம் பண்ணிட்டு என்னமோ வாஸ்தவம் தான். பேசாம உன் பொண்டாட்டிய இந்த ஹால்ல சென்டர் பிகர் ஆட விட்டுட்டு நீ ஒரு மூளையா நின்னுட்டு கரெக்ஷனை கவனிச்சிக்க. ஏன்டா சும்மா அழட்டிக்கிற? ஊர் பொண்ணெல்லாம் பொண்டாட்டியா இருந்துச்சு, அப்ப தப்பு தெரியல. சொந்த பொண்டாட்டிக்கு மாத்திரம் என்னடா ஸ்பெஷல் மரியாதை? வழி கேட்ட சொன்ன, கேட்டா கேளு, விட்டா விடு, போடா. உன்னை யாரும் வற்புறுத்தல, ஏதோ பழகின தோஷத்திற்கு யோசனை சொன்னா அவ்வளவுதான். உனக்கு இதே தெரியுதான் போ. இதுக்காகத்தான் நான் கல்யாணமே படிக்கல. அம்மா, ஐயோ ஐயோ.
சர்வ ஐஸ்வர்யத்தோட சந்தோஷமா இருக்கணும். சாமி, மனசு சுத்தமா இருந்தா பொருள் தன்னால வந்து சேருது. சாமி, இந்த பொங்கல் பிரசாதத்தை ஆத்துக்கு அனுப்பிச்சுட்டுமா? எதுக்கு வருஷம் பூரா தின்னுகிட்டு இருக்கிறதா? சும்மா வா வாரி போடுங்க சாமி. ரொம்ப பேர் பாவம் சோத்துக்கு இல்லாம வருவாங்க, பிச்சைக்காரங்களா, அவங்களுக்கு போடுங்க. பல குடும்பத்துக்கு சத்தியம் பண்ணிட்டு சொத்தெல்லாம் போய் தெருத்துருவா பிச்சை எடுக்கிற கூட்டத்துக்கு போடுங்க சாமி. பாத்தியா ஜானகி, இந்த பரதேசி பையன் எவ்வளவு கேவலமா பேசலான்னு. சன்னிதானத்துல வாயை கொட்டா அம்மன் பாத்துக்குவான். நீங்க பேசாம வாங்க. வாணி, சௌக்கியமாமா? நாங்க யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? எங்க கை கால் போறதுக்கு சௌக்கியமா தான் இருக்கும். ஒழுங்கா தானே வந்துகிட்டு இருந்த, சேத்துலயா கால வச்ச வாரி இறக்கிது பாரு. ஆறடா பேர் என்ன? இவன் ஆண்டு அழிஞ்சு போய் ஆண்டவன் அப்ளிகேஷன் போட வந்திருக்கா பாரு. நீதான்டா பேரு. நீ யோசிக்கிற? நீ பண்ண அக்கிரமத்துக்கும் அநியாயத்துக்கும் அபிஷேகம் ஆராதனைன்ட்டு ஆண்டவனுக்கு லஞ்சம் கொடுக்க வந்திருக்கிறேன். என்னது இந்த பாருங்க, பூஜை நடக்கிற கோயில் முன்னால இந்த மாதிரி எல்லாம் பேசி சுவாமி சன்னதியே சாக்கடை ஆக்கிடாதீங்க. அவன் அசம்பிளியாவே சாக்கடை ஆக்கிட்டு இருக்கான். ஒரு வயல கேட்கல, இங்க வந்து கேட்க வந்துட்டியாக்கா? இல்ல, கோயில் பரிசுத்தமா இருக்க வேண்டாமா? ஏசாமி, இவங்கிட்ட போய் சுத்தத்தை பத்தி பேசுறீங்க? பாத்தீங்களா, பரிசுத்தமானவன் இவன் ஒரு குடிகாரன், இவன் மவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, இவெல்லாம் வந்துதான் பரிசுத்தத்தை காக்க போறானாக்கும். என்ன குப்பமேடா, நாகப்பன் தரிசனத்துக்காக தலை நீட்டும் போது அவன் சிரசிலேயே துப்பிட்டே. மகா பாவம், மகா பாவம், புத்துக்கு பரிகாரம் பண்றேன்னு வேண்டிக்கிறோம். ஆமாயா, இன்னைக்கு பாம்பு புத்துக்கு பண்ணம்ப, நாளைக்கு கரையான் புத்துக்கு பண்ணம்ப, இப்படி புத்து புத்தா பண்ணி இருந்தா ஏன் பணம் என்ன ஆகும்? பொட்டி பணம் தீர்க்கல பாங்கண்ணே. நாகப்பா, என்ன மன்னிச்சிருப்பா. இந்த தோஷத்துக்கு நான் காரணம் இல்ல, என்ன மன்னிச்சிருப்பா. மகா பாதி சாமி, எச்சி எங்க துப்புறான் பாத்தீங்களா? போட்டு போங்க, அவ பண்ண கர்மாவா அவ அனுபவிப்பா. அர்ச்சனை பையன் பேருக்கு தானே கொண்டாங்க. ரவி நாமியாக மிருக சித்திரை யாத்திரை பரமேஸ்வரி பரமேஸ்வரன் ஓம் ஸ்ரீ நமஹ ஓம் சாய் நமஹ ஓம் சாய் நமஹ ஓம் கிருஷ்ணாய நமஹ ஓம். ஹாய் பச்சராயி, பச்சை இப்படி உட்கார உட்காருன்ற. இப்படி சாயல்ல கிடைக்கிற சுகம் வேறு எதிரியாவது கிடைக்குமா? இதுல எல்லாம் ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எவ்வளவு நாளைக்கு இப்படியே காவலிக்கிறது? ஓய வரைக்குங்களா? அப்ப எப்பதான் கல்யாணம்? என்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிக்காம போகுதோ உடனடியா கல்யாணம். என்னது? இந்த கல்யாண பத்திரிக்கை தான் படிச்சிருக்கீல்ல, பெரியவர்களா நிச்சயிக்கப்பட்டுன்னு போட்டிருக்கானே தவிர பொண்ணு மாப்பிள்ளையா நிச்சயிக்கப்பட்டுன்னு போட்டிருக்கானா? இல்ல. இதுல இருந்தே தெரியல, கல்யாணத்துக்கும் பொண்ணு மாப்பிள்ளைக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்னு. ஏங்க, அம்மி மிதிக்க சொல்றாங்களே, அது எதுக்காக? கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் மிதிக்கிறதுக்காக. மிதிக்கவா? புருஷனை மதிக்க இல்லையா? என்னைக்காவது நீ அம்மி மிதிச்சு அருந்ததி பாத்திருக்கியா? நான் எப்படி பார்க்க முடியும்? எனக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையே. கல்யாணம் ஆனவங்களே அருந்ததி பார்த்தது இல்ல. அப்படியா? ஐயர் கூட்டு வந்து இந்த அருந்ததி பாருங்க அப்படிம்பாரு. இவங்க தலையை தூக்கிறதுக்கு முன்னால பாத்தாச்சு அப்படின்னு கூட்டு போயிடுவாரு. அப்ப வேற என்னதான் பார்த்தாங்க? தரவழக்குல ஒரு பல்பை பார்ப்பாங்க, அதோட சரி. அது போ. ஏங்க, என்ன பச்ச? கல்யாணத்துல தாலி கட்டுறப்போ 3 முடிச்சு போடுறாங்களே, அது என்ன கணக்கு? 30 போட்டு ஆகுறது ரொம்ப கஷ்டம். 3 நாள் சரக்கு எடுத்துடலாம் பாரு, அதுக்காகத்தான். இழுத்து இழுத்து தொங்க வேண்டியதான். எத்தனை நாளைக்கு தாலி மாத்திரம் தொங்கும், அதுலயே ஒரு நாளைக்கு நம்ம தொங்க வேண்டாமா? ஐயே, அப்ப இவ்வளவு நாளா பெரியவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா? அவங்க பண்றது பத்தாது, நம்மளும் பரட்டுமே அப்படின்னு சொல்லித்தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, அப்ப எனக்கும் அந்த பைத்தியம் பிடிக்கட்டும். அப்படின்றியா? ஆமா, உனக்கு பைத்தியம் பிடிச்சா துணியெல்லாம் எப்ப கிழிச்சுக்குவேன்? எனக்கு பைத்தியம் பிடிச்சா துணியில கிழிச்சுக்கவே மாட்டேன். அரைக்கல்லாலேயே அடிப்பேன். எங்கடா ஓட பாடுற? இந்த இடத்தை விட்டு நகர்ந்தா உன் எலும்ப எண்ணிடலாம். கேட்டா சொல்ல மாட்டேன். டேய், இவ்வளவு நேரமா நீ அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தாண்டா இருந்தேன். விட்டா கேட்ட நல்ல நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். மழையா அவ யார் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். எனக்கும் தெரியும், அதுவும் தெரியும். என் மாமா மகளா, அதுவும் தெரியும். அவளை காதல் பண்ணிட்டு கல்யாணம்னு சொன்ன உடனே தப்பு தவறு அப்படின்னு விளக்கம் சொல்லிட்டு ஓடவா பாக்குற நீ? இல்ல, கல்யாணம் பைத்தியம் பிடிச்சா அரைக்கல்லால அடிப்பேன்னு பயமுறுத்துறா. நான் முழு கல்லாலே அடிப்பேன். சரியா? ஊரறிய நான் உன் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். இதுக்கு மத்தியில நீ ஏதாவது தப்பு தண்டா பண்ணினா இந்தாமா கடையில தான் இருப்பேன். சொல்லி அனுப்பு. ஆட்டுக்கு பதிலா இவனையே தோலை உரிச்சு தலைகீழ தொங்க விட்டுறேன். தலைகீழா தொங்க விட பரவாயில்ல, ஆனா தோலை மாத்திரம் உரிச்சிடாத. ஏன்? ஈ முக்கியமே. சரி, பரவாயில்ல. எங்க
என்ன எங்க அறிவு இருக்கு உனக்கு? என்ன ஒரு பொம்பளை பிள்ளை தனியா விட்டுட்டு 2 பேரும் வெளியே போயிட்டா அவ கதி எங்க இப்படி செஞ்சா என்ன? எப்படி வேணா செய்யலாமே. நான் தனியா இருக்க முடியாது, அதனால அவரு எனக்கு துணையா இருக்கட்டும். நீங்க போய் முதல்ல உங்க உத்தியோகத்தை மாத்திட்டு ஏன் உத்தியோகத்தை மாத்திக்கிறதா? அப்புறம் இடைவேளை என்ன ஆகுறது? என்ன வேற தொட்டு வேற தள்ளி விட்டேன். போய் குளிக்கணும் நான். நேரம் மாத்திட்டானேக்குமா, நான் வரட்டுமா? என் பொண்ணுங்க 2 பேரும் நவராத்திரிக்காக ஊர்ல இருந்து வராங்க. இந்த வருஷம் சீரியல் செட் எல்லாம் போட்டு அமக்கலமா கொண்டாட போறாங்களாம். நேரமாச்சு, நான் வரேன். நானும் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த நவராத்திரியை ரொம்ப பிரமாதமா கொண்டாடுவேன். இந்த வருஷம் குங்குமம் எடுத்துக்கோங்க. எங்க வீட்டுல நவராத்திரி கோலி வைக்க போறோம். நானே உங்களை வந்து கூப்பிடுறேன். அவசியம் வாமா. வரட்டுமா? லட்சுமி, கோலி வைக்க போறேன்னு நான் சொன்னேன். ஆமா, என் கல்யாணத்துக்கு அஸ்திவாரம் போட்டதே அந்த நவராத்திரி கோலு தானே. அந்த நாளை என்னால மறக்க முடியுமா? பொம்மை எல்லாம் சிங்காரிச்சு வைக்கணும், 4-5 படி வைக்கணும். ஒரு படி வச்சு சாமி கும்பிட்டாலே போதும். மறுபடி அவ நமக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்காமல இருக்க போறா. லட்சுமி, லட்சுமி, பாக்கெட்ல 50 ரூபா பணம் இருக்கு, எடுத்து. ஏ எப்படி சம்பாதிச்சேன்னு பாக்குறியா? கை போனாலும் வாயுள்ள பிள்ளையாச்சே, உழைக்கிறேன். லட்சுமி, உனக்கு விஷயம் தெரியுமா? இந்த ராமதாச கிட்ட நம்ம கொடுத்த கடனை கேட்க போயிருந்தேன். அவன் ஆகும்னு இருக்கான். என்னடா இழுக்கிற? என் கடனை கேட்கறதுக்கு ஓ வீட்டு படியில எத்தனை தடவை ஏறி இறங்குறதுன்னு கேட்டேன். எனக்கு என்னமோ ரோஷம் வந்துட்டு போயிருக்கு. 200 ரூபாய் கொடுத்துட்டான். பாத்தீங்களா, நான் சொன்னபடி ஒவ்வொரு படிக்கும் பணம் வருது. நவராத்திரியை பெருசா நடத்தாட்டியும் பெருமையா நடத்திடுவோம். திருமகள் என இவன் தரிசித்த ராத்திரி நவராத்திரி. அவள் விலை மகள் இளையொரு குலமகள் என இவன் அறிந்த நல் ராத்திரி மணராத்திரி நடுராத்திரி சுபராத்திரி. கலைமகள் அலைமகள் மலைமகள் மூவரும் உலவிடும் ராத்திரி நவராத்திரி. நாள்தோறும் நான் கண்டேன் சிவராத்திரி என்ற நங்கைக்கும் நான் சொந்தம் சிலராத்திரி. நாள்தோறும் நான் கண்டேன் சிவராத்திரி என்ற நங்கைக்கும் நான் சொந்தம் சிலராத்திரி. பாவங்கள் நான் செய்தேன் பகல் ராத்திரி அதன் பலன் கண்டேன் உன்னை கண்ட முதல் ராத்திரி நவராத்திரி இன்று நவராத்திரி. கலைமகள் அலைமகள் மலை
கண்கள் இமைக்காமல் நீ வேண்டி தொழும் ராத்திரி, என் தீங்கை நான் எண்ணி எழும் ராத்திரி, கண்ணீராராத என் கண்ணில் எழும் ராத்திரி, நவராத்திரி இன்று நவராத்திரி. கலைமகள் அலைமகள் மலைமகள் மூவர் உலவிடும் ராத்திரி நவராத்திரி. வெரி குட். அடுத்த பக்கத்தை திருப்பி. குட். விஜயா, இன்னைக்கு பாடும் போதும் நாளைக்கு வேண்டிய ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதி வை. நான் வரேன். இருங்க மாஸ்டர், என்னம்மா? இன்னைக்கு என் பிறந்த நாள். அப்படியா? கங்க்ராச்சுலேஷன். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம். என்னம்மா அது? புதுசாவா நான் சாப்பிட போறேன்? நான் வரும்போதெல்லாம் தான் உங்க அப்பா டிஃபன் காஃபி சாப்பிடாம நான் அனுப்புறதே இல்லையே. அவ அதுக்காக சொல்ல ரவி, அவ பிறந்த நாள்ல உங்களுக்கு ஒரு புதுமையை காமிக்கணுமா, அதுக்காகத்தான் குழந்தை இருக்க சொல்றேன். ரவி, நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். என் முதல் மனைவி மூச்சு போன நாள்ல இருந்து இந்த குழந்தையை எப்படி வளர்க்க போறோமோன்னு நினைச்சேன். அந்த நேரத்துலதான் இவளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற டீச்சரா வந்து என் கஷ்டத்தை பார்த்து இவளுக்கு அம்மாவான பிரேமா, தன் சுகத்தையும் மறந்து தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காளே பிரேமா, அந்த உத்தமையை நீங்க பார்க்க வேண்டாமா? அடடே, இதோ அவளே வந்துட்டாளே. மாமா ரவி, இவதான் பிரேமா. உங்க மாதிரிதான் டீச்சர் வேலை. பக்கத்து ஊருக்கு மாத்தல் ஆயிடுச்சு. வார வாரம் என்ன பார்க்க வந்துட்டு போவா. பிரேமா, இவர்தான். தெரியுமே. தெரியுமா? நம்ம விஜய்க்கு பாடம் சொல்லித்தர வாத்தியார் தானே? ஆமா. பாவம், ஏதோ ஒரு விபத்துல கை வழங்காம போயிடுச்சு. பாவம் தாங்க. நாம செய்யற தவறுகளுக்கெல்லாம் மேல நரகத்துல போய் தானே அனுபவிக்க போறோம். இப்ப என்னன்னு சில பேர் நினைக்கலாம். ஆனா நரகம் மேலே இல்லைங்க, கீழே இருக்கு. மாஸ்டர், சாப்பிட்டுட்டு போலாமே. ஓ, உங்களுக்கு தான் கை வழங்காதே, எப்படி சாப்பிடுறதுன்னு யோசிக்கிறீங்களா? நான் என்ன விட்டு விடுறேன். என் வீட்டுக்கார தப்பா எடுத்துக்க மாட்டார். இன்னும் செய்தாரை ஒருத்தல் அவர் நான நிர்ணயம் செய்து விடல். எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டீங்க. பாத்தீங்களாப்பா, 2 பேரும் வாத்தியாரே எப்படி பேசிக்கிறாங்க. அவங்க பேச்சுல இலக்கிய மனம் கமிழுதுமா. என்ன இருந்தாலும் 2 பேரும் உயர்ந்த படிப்பு படிச்சவங்க இல்லையா? இல்ல சார், நான் தான் இப்ப அவங்க கிட்ட பாடம் கத்துக்கிறேன். நான் வரேன். 1 மினிட். இந்தாங்க 100 ரூபாய் வச்சுக்கல. போற வழியில கோவிலுக்கு போய் உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போங்க. ஆண்டவன் கடனை உடனே தீர்த்திடணும். ஏமா வாத்தியார் வருத்தமா போறது மாதிரி இருக்கு? கோர்ட்டுக்கு கூட லீவ் உண்டு. ஆனா ஆண்டவன் கோர்ட்டுக்கு லீவே இல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அப்படி போறாரு. என்ன சார், இன்னைக்கு 100 ரூபாய்க்கு அரிசி வரலாம் வாங்குறீங்க? கோயில்ல ஏதாவது விசேஷமா? பொங்கி போட போறீங்களா? ஆமா, பல பேருடைய மனசை பொங்க விட்டா பொங்கிதான் போடணும். வாங்கம்மா. இந்த தடவை 50 கட்டி சோப்பு கொடுக்கட்டுமா? போடுங்கம்மா. போன தடவை போட்டதுல எல்லாம் வித்து போச்சு. உங்க கைராசி தான். உங்க வாய்முகத்தம் என் கணவருக்கு கை குணம் ஆயிடுச்சுன்னா அதுவே போதும். சார், எல்லா சாமானும் கட்டியாச்சு. வேண்டாம். ஏன்? நீ சோப்பு வித்து சம்பாதிச்சதுல வந்தது தானே இது. அப்போ நான் வாங்குற அரிசி பருப்பெல்லாம் நீங்க வாத்தியார வேலை பார்த்து கொண்டு வர பணத்துல தானே? நானும் சாப்பாடு விட்டுட்டுமா? பொண்டாட்டி சம்பாதிச்சு குழம்பு நடத்துறதுன்னா நான் உன் கழுத்துல தாலி கட்டிக்க வேண்டாமே. நீ இல்ல என் கழுத்துல தாலி கட்டிக்க. இது என்ன பேச்சு? கொண்டாட்டி என்ன சுகவாசியா உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு? புருஷனோட சுகதுக்கத்திலே அவனுக்கு பங்கு இல்ல. இந்த விதண்டவாதம் எல்லாம் வேண்டாம். நீ வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். ஏன் கோவிச்சுக்கிறீங்க? எதையோ மனசுல வச்சுக்கிட்டு என்ன வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னா எப்படி? தெளிவா சொன்னா தானே புரியும். ஓஹோ, தெளிவா சொன்னதான் புரியுமா? நான் வேலை தேடி போறப்ப அந்த மாதிரி இப்ப என்ன சொன்னா தெரியுமா? உன் அழகான பொண்டாட்டியை தெருவா ஆட விட்டு அருமையா சம்பாதிக்கலாமே கேட்டான். நீ வேலைக்கு போயில, நீ சோப்பு வைக்க போறேன்னு கண்டானா? இல்ல நான் சோத்துக்கு இல்லாம ஒன்னே தெரியாது. அவன் நினைக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக நான் உங்களை பட்டினி போட முடியுமா? அந்த மாறிங்கிறவன் தான் இந்த உலகமே வா. அந்தஸ்தோட வாழ்ந்த உங்களை இந்த உலகம் அவ்வளவு கேவலமா நினைக்காது. நீங்க என்னென்னமோ பேசுறீங்க.
பேச வேண்டிய அவசியம் இருக்கு லட்சுமி. நான் கெடுத்த பெண்கள்ல பல பேர் என்ன மன்னிச்சுட்டாங்க. ஆனா ஒருத்தி மட்டும் என்ன மன்னிக்கவே மாட்டான். அவளால மன்னிக்கவும் முடியாது. ஒருவேளை அவளுக்கு நான் செஞ்ச தவறு உன்னையும் பாதிச்சுட்டா பாவத்தை சொல்லிடுவேன். ஆனா அதோட சாபமும் சேர்ந்திருக்கு. அதை என்னால எப்படி சொல்ல முடியும்? என்ன சாபம்? யாருக்கு என்ன பாவம் பண்ணீங்க? பெண்ணை கெடுக்கிறதே தவறு. அதுலயும் கண்ணில்லாத பெண்ணை கெடுத்திருக்கனே. கைவிட்டு போகாதீங்க போகாதீங்கன்னு கதர்னாலே அந்த கண்ணம்மா. அவ கொடுத்த சாபம் தான் என் கைவிட்டு போச்சு. கண்ணம்மாவை கெடுத்த நீங்களா? அவ சாவுக்கு காரணம் நீங்களா? அவளா உங்களுக்கு சாபம் கொடுத்தா? கண்ணம்மா! லட்சுமி, என்ன சொல்ற? கண்ணம்மாவை கெடுத்தது உன் புருஷனா? ஆமா சாமி. மானத்தை பறி கொடுத்தவோ என்ன சாபத்தை கொடுத்தாலும் கல்யாணமான அன்னைக்கே அவருக்கு கை விளங்காம போயிடுச்சு. என் மக தெய்வங்கிறத நிரூபிச்சுட்டா. ஆனா என் வாழ்க்கையை பறிச்சுட்டாளே சாமி. அவ கற்ப கெடுத்தது துரோகம் இல்லையா? நான் அவ செய்தி தானே. என் வாழ்க்கை அழிச்சு பாவம் இல்லையா? சொல்லுங்க சாமி. நான் அடி எடுத்து வச்ச நேரம் தான் அவங்க குடியே கெட்டு போச்சு, குடும்பமே நடுத்தருக்கு வந்துடுச்சுன்னு என்ன ஆகாதவள ஆபத்தகுணமா பேசுறாங்களே. இதெல்லாம் அவ கொடுத்த சாபத்தினால் தானே. நான் என்ன அவளுக்கு சிநேகிதியா விரோதியா? என்ன ஆட்டி படிச்சுட்டா அவ ஆத்மா சாந்தி அடைஞ்சிடுமா? இவ என் புருஷனால கெட்டு போய் செத்தா தாலி கட்டி எந்த சுகமும் இல்லாம நான் நொந்து போய் சாகணுமா? அவரை பழி வாங்குறாளா இல்ல என்ன குழியில சொல்றாளா? சொல்லுங்க சாமி. லட்சுமி, உன்னோட வேதனை எனக்கு புரியுறது. சிவ தெய்வம் ஆகணுங்கிறதுக்காக என் புருஷனை சபிச்சு என்ன நடுத்தெருவில் நிக்க வைக்கிறாளே. அன்பு காட்டின என்ன அழிக்கிறாளே. நிச்சயமா இவ தெய்வமா இருக்க முடியாது. இவ என் குழந்தைய நீ சபிச்சுடாரே. பாருமா, தாலி கைத்த கட்டிக்கும் போதே புருஷனுடைய கர்மத்தையும் சேர்த்து கட்டிட்டேன்னு தான் அர்த்தம். கை போனதுக்கு அவதான் வழிகாட்டணும். ஆனா அவஸ்தப்படுற உன் குடும்பத்துக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். ஆமா, நாகப்பன் புத்துக்கு நீ பால் விடுறேன்னு அதுக்கு பலன் உண்டு. நாகப்பன் உன்னை கைவிட மாட்டாமா? யாரு? எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தீங்களா? உங்களுக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்தேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? என்னாச்சு? இப்படி அலங்கோலமா நிக்கிறியே, எனக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? உன் மாமா சொன்னால இன்னும் கொஞ்ச நாள்ல ஊரறிய உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்ட, ஆனா இன்னும் கொஞ்ச நாள் உன்னால பொறுத்துக்க முடியல இல்ல? ஏயா பெண்ணையா நடந்து போச்சு? என்ன நடந்து போச்சா? இதுக்கு மேல என்னடி நடக்கணும்? உன்ன நீயா என்னடா அவளை கைய வாங்குற? ஒன்னதாண்டா மாப்பிள. நானடா மாப்பிள, நீ தாண்டா மாப்பிள. ஏண்டா ராத்திரி நேரத்துல என் பெட்ல லுங்கி பனியோட படுத்துக்கிட்டு இருக்கியே? பத்தாக்குறைக்கு இனிப்பு பாலு அட பாலி. ஏண்டா இன்னுமா உனக்கு புரியல? முண்டம் முண்டம் வரட்டா? வீடு என்னது குடித்தனம் பண்றது நீங்களா? இது என்னடா நியாயம்? நீ பண்றது நியாயம்னா நான் பண்றது நியாயம்தான். ஏய், நீ பேசுற பேச்சா இது? பின்ன யாரா பேசுவா? நீ செய்யறது ஒரு தொழிலா? நாலனா சம்பாதிச்சாலும் நல்ல தொழிலா செய்து கூழோ கஞ்சியோ குடிச்சு பொழைக்கிறதா கௌரவமான வாழ்க்கை. கசாப்புக்கிற உன் தொழிலை விட அவர் தொழில் ஒண்ணு மட்டும் இல்ல, அவர் மானத்தை தான் விக்கிறாரு. ஆனா நீ மனுஷனையே விக்கிறியா? நானும் ஒரு பொம்பளை, நாளைக்கே உன் கையில காசு இல்லைன்னா என்னையும் நீ வித்துருவியா? அதுக்காகத்தான் உன்னை நீ இவங்கிட்டே வித்துட்டியா? ஆமா, அதுல என்ன தப்பு? தெருவுக்கு வரதை விட
தெரிஞ்ச அத்தானியே கட்டிக்கிறது நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்கிட்ட போய் என்னடி விளக்கம்? மாறி கட்டிக்க போற பொண்ணு கருப்பங்கூட ஊர் மேல போயிட்டான்னு 4 பேருக்கு தெரியட்டுமே. நீ வாடி போலாம். கருப்பா இந்தம்மா மாறி, உனக்கு வேணும்டா, உனக்கு வேணும். எந்தெந்த பொண்ணையோ யார் யாருக்கிட்டயோ கொண்டு போய் விட்டியே, அதனாலதான் இன்னைக்கு நீ கட்டிக்க போற பொண்ணு வேறவனும் கூட்டிட்டு போறான்டா. செஞ்ச பாவம் 1-2 பரவாயில்ல, ஆண்டவன் உடம்புலதான் அடிப்பான், பொறுத்துக்கலாம். ஆனா பொண்ணையே வித்திருக்கனே, மனசுலதான் அடிப்பான். பட்டுக்கடா பட்டுக்கடா, ஆயுசு கூட பட்டுக்கடா. மாப்பிள்ள மனுஷன் மானம் மரியாதை எல்லாம் தெரிஞ்சவன், அடுத்தவன் பொண்டாட்டின்னா தங்கச்சின்னு புரிஞ்சவன். உனக்கு புத்தி வரட்டுமேன்னுதான் நாங்க 2 பேரும் இப்படி நடிச்சோம். அப்படியா கருப்பையா? அவர் மனசு வெளுப்பையா. எங்க இனிமேலாவது ஒரு நல்ல வேலையை பார்த்துக்கிட்டு ஒழுங்கா நடப்பீங்கல்ல? நிச்சயமா பச்சே. மாப்பிள்ள இப்ப நான் போயிடுறேன், அப்புறமா அவளிடம் கேளுங்கள் வழி கிடைக்கும், நம் அத்தனை துயருக்கும் வழி பிறக்கும். அவளிடம் கேளுங்கள் வழி கிடைக்கும், நம் அத்தனை துயருக்கும் வழி பிறக்கும். தட்டாமல் அவள் சன்னிதானம் திறக்கும், 8 பேர் கொண்டாளின் துணை இருக்கும். தட்டாமல் அவள் சன்னிதானம் திறக்கும், 8 பேர் கொண்டாளின் துணை இருக்கும். திரிசூலி என்றாலும் அவள் நாமம் தான், திருமாலின் ஸ்ரீதேவி அவதாரம்தான். அவளிடம் கேளுங்கள் வழி கிடைக்கும், நம் அத்தனை துயருக்கும் வழி பிறக்கும். தாங்காத ஏழ்மைக்கு துணை வருவாள், தனலட்சுமியாய் வந்து பொருள் தருவாள். தாங்காத ஏழ்மைக்கு துணை வருவாள், தனலட்சுமியாய் வந்து பொருள் தருவாள். நீதிக்கு நாயகியாய் தான் இருப்பாள், ஆதிலட்சுமியாய் வந்து தீர்ப்பளிப்பாள். திரிசூலி என்றாலும் அவள் நாமம் தான், திருமாலின் ஸ்ரீதேவி அவதாரம்தான். அவளிடம் கேளுங்கள் வழி கிடைக்கும், நம் அத்தனை துயருக்கும் வழி பிறக்கும். மழை காணா பூமிக்கு தாயாக தானியலட்சுமி என சொல்லி மழை பொழிவாள். சந்தானம் சௌபாகியம் பெருகிச் சேர சந்தான லட்சுமியாக வரம் அளிப்பாள். திரிசூலி என்றாலும் அவள் நாமம் தான், திருமாலின் ஸ்ரீதேவி அவதாரம்தான். போகுமிடம் எல்லாமே வெற்றி சேர விஜயலட்சுமி அன்னைதான் திலகமிடுவாள். ஆன கல்வி அத்தனையும் அறிந்து தேர வித்யாலட்சுமி தேவியாக அருள் தருவாள். திரிசூலி என்றாலும் அவள் நாமம் தான், திருமாலின் ஸ்ரீதேவி அவதாரம்தான். கோடைக்கு வழிகாட்டும் வீரமாக தைரியலட்சுமியாக வந்து ஆண்மை அளிப்பாள். ஆரோக்கியம் ஆயுளுக்கும் வழிகாட்ட
லட்சுமி என் தேவி மேன்மை கொடுப்பாள். திரிசூலி என்றாலும் அவள் நாமம் தான். திருமாலின் ஸ்ரீதேவி அவதாரம்தான். அவளிடம் கேளுங்கள் வழி கிடைக்கும். நம் அத்தனை துயருக்கும் வழி பிறக்கும். தட்டாமல் அவள் சன்னிதானம் திறக்கும். 8 பேர் கொண்டாளின் துணை இருக்கும். திரிசூலி என்றாலும் அவள் நாமம் தான். திருமாலின் ஸ்ரீதேவி அவதாரம்தான். திரிசூலி என்றாலும் அவள் நாமம் தான். திருமாலின் ஸ்ரீதேவி அவதாரம்தான். ஓம் சக்தி ஈஸ்வரி மகமாயி. ஓம் சக்தி. சாமி, தனம் தானியம் வீரமெல்லாம் கொடுக்கிற லட்சுமி இழந்து போன கையை கொடுப்பாளா? அம்மா, இப்ப என்ன சாமின்னு கூப்பிட்டியே, இந்த சாமி ஒரு காலத்துல பாவியா இருந்தவன். ஊரை மிரட்டி பணம் சம்பாரிச்சு அவனவன் நெஞ்சில நெருப்பு கொட்டின பாவம் என்னுடைய ஒரு கால் பாரிச வாய்வால பாதிச்சிருச்சு. ஆனா அந்த அம்மாதான் என்ன நடக்க வச்சா. என்ன சாமி பரிகாரம் செஞ்சீங்க? 3 அடிக்கு ஒரு வெள்ளி ரதம் செஞ்சு அதை அம்மன் சன்னதியில ஆரோபணம் பண்ணினேன். பல பேர் இதயத்தை குத்தி புண்ணாக்கின பாவத்துக்கு பிராயச்சித்தமா என்னுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் அழகு குத்தி சன்னதியில வளம் வந்தேன். கை மேல பலன் கிடைச்சிருச்சுமா. ஏன் சாமி, இந்த பரிகாரத்தை பாதிக்கப்பட்டவங்க தான் செய்யணுமா? அப்படி ஒண்ணும் நீதி இல்லம்மா. பாதிக்கப்பட்டவங்க முடியாம இருந்தா அவங்க தாரமோ தாயோ பிள்ளையோ யாரு வேணும்னாலும் பரிகாரம் பண்ணலாம். நிச்சயம் பலன் கிடைக்கும். இது என்னுடைய சொந்த அனுபவம். அம்மாவை நம்புனா நிச்சயமா உன்னை கைவிட மாட்டாமா. சத்தியம். ஓம் சக்தி. சாமி, என் வாழ்க்கைக்கு ஒரு வழி காட்டினீங்க. ரொம்ப நன்றி. பசுபதி, உனக்கு தேவைப்படும் போதெல்லாம் அப்பப்போ நான் பணம் கொடுத்து உதவி செய்திருக்கிறேன். அதெல்லாம் நான் ஒன்றும் கணக்கு வச்சுக்கல. இப்போ எனக்கு அந்த பணம் தேவைப்படுது. கோயில் விஷயம்தான். அதை நீ இப்ப கொடுத்துட்டேன்னா எனக்கு நீ உபகாரம் செய்த மாதிரி இருக்கும். இதுக்காக நீங்க இப்படி எல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனா இவ்வளவு பெரிய தொகையை எப்படி இவ்வளவு சீக்கிரமே சமாளிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஒண்ணு செய்யுங்க, நீங்க வீட்டுக்கு போங்க. எனக்கு கொஞ்சம் பணம் வசூலாக வேண்டியிருக்கு. வசூலான அடுத்த நிமிஷமே நானே நேர்ல கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். இதுக்காக நீங்க அலைய வேண்டியதில்லை. சரி, வசூலானா? சரி, வரமா. லட்சுமி, என்ன தாத்தா? தண்ணி வேணுமே? குடிக்கிறதுக்கா? குளிக்கிறதுக்கு. அதோட கொஞ்சம் எண்ணெயும் சீயக்காய வச்சுட்டேன்னா தலை மொழி போடுறேன். நமக்கு கொடுக்க வேண்டிய பாக்கிக்கார பயிலுங்க ஒரு நயா பைசா கொடுக்குறேன். நன்றி இல்லாத பயம். நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். எல்லாருக்கும் கடனை கொடுத்து அவனை கெடுத்துட்டேன். ஏன் லட்சுமி இப்படி செய்தானே? கௌரவம் கௌரவம்னு நானே சொல்லிட்டு இருக்கிறத விட அதெல்லாம் விட்டுட்டு கையை நீட்டிடுறேன் கடனை கேட்டு. ஐயோ வேண்டாங்க. இதுவரைக்கும் எதுக்குமே தலைமுனையாம வாழ்ந்த நீங்க எனக்காக உங்க கௌரவத்தை விட்டு யாருகிட்டையும் கடன் கேட்க மாட்டேன். அதுக்கு நான் சம்மதிக்கவும் மாட்டேன். ஆமா தாத்தா, நான் தெய்வத்தை நம்பியே வாழ்ந்துட்டேன். மனுஷனுக்கு கொடுத்த கடனை தான் அவன் திருப்பி தரல. நான் நாகப்பனுக்கு பால் ஊத்திருக்கேன். அந்த நன்றி கடனை அவனாவது நினைச்சு பாக்குறானான்னு பாக்குறேன். வாங்கிறதுக்கு தான் மனுஷங்க இருக்காங்க தவிர கொடுக்கறதுக்கு இல்லையே சாமி. வெள்ளி கடன் பண்ணணும்னா தெய்வம் எனக்கு அள்ளித்தான் கொடுக்கணும். வர்ற பௌர்ணமி அன்னைக்கு இந்த நாகப்பு மனசு வச்சு மாணிக்கத்தை கொடுத்தான்னா எனக்கு புது வாழ்வு கிடைச்ச மாதிரி. கண்ணம்மாவுக்கு வழி காட்டாதவன் உனக்கு கண்டிப்பா காட்டித்தான் தீரணும். நீ பௌர்ணமி இன்னைக்கு வாமா. உன்னையே ஏமாத்தினான்னா இவன் கோயில் இருக்க வேண்டியவன் இல்ல, பாம்பாட்டி கூடையில் இருக்க வேண்டியவன். நீ தைரியமா போயிட்டு வாமா. சரி சாமி. அப்படியா? ஆமாம்மா, என் காதால கேட்டதை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அந்த வாணிக்கம் அவ கைக்கு எப்படி கிடைக்குதுன்னு நான் பாக்குறேன்.
கை எடுக்கிற தெய்வம்னு சொல்லுவாங்க. அது நீதான்ப்பா. அந்த புத்தை இருக்கு தள்ளுங்க. காலகாலமா அவன் குடியிருக்கிற கோவில் இருக்காதீங்க. அப்ப அந்த மாணிக்கத்தை கொடு. பாணி, இந்த மாணிக்கம் இருந்தாதான் என் புருஷனுடைய கையை குணப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் வேணா நீ அவரையே எடுத்துக்க. வாழ்க்கை என்ன ரயில் பயணமா, இந்த புருஷன் என்ன ரயிலா? எத்தனை பிரயாணிகள் வேணும்னாலும் ஏறிக்கிறதுக்கு. என்ன கெடுத்தவங்க நல்லா வாழக்கூடாது, அவ்வளவுதான். எனக்கு உதவி செய்ய போயிட்டாங்க. உனக்கு இந்த கஷ்டம் என்ன மன்னிச்சு. என்னம்மா நடந்து? என்னம்மா? பாம்பு கடிச்சிருச்சுப்பா. கடிச்சிருச்சு. நீ அம்மா கிட்ட தப்ப முடியாது. அப்பா, காதல் வாழ்க்கையில குறுக்கிட்ட லட்சுமி கையில மாணிக்கம் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சு அவ சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு மாணிக்கத்தை தான் பறிச்சு. ஆனா இப்ப ஏமா ஆசையில என் மகன் செத்தாலும்
எந்த லட்சுமி என் மகளுடைய வாழ்க்கையை தட்டி பறிச்சாலோ அவங்க 2 பேரும் வாழ முடியாது, வாழவும் விட மாட்டேன். லட்சுமி, நீ என்ன உயிரா நேசிக்கிறல்ல? இதுல என்ன சந்தேகம்? என்ன பலி கொடுத்தாதான் உங்களுக்கு கை குணமாகும்னா நான் அதுக்கும் தயங்க மாட்டேன். எனக்கு தெரியல லட்சுமி, நீ என்ன விட மாட்ட, நானும் ஒன்ன விட முடியாது. அதனால இப்படி அணுவா செத்துக்கிட்டு இருந்ததை விட பேசாம அந்த விஷத்தை குடிச்சிட்டு நாம ஒரேடியா போயிடலாம். நீங்க என்ன சொன்னாலும் சரிங்க. அப்போ அந்த விஷத்தை எடுத்து பால்ல கலந்துட்டு 2 பேரும் சாப்பிடுவோம். நீ கொடுத்த மாணிக்கத்தை நான் பறிவிட்டுட்டேன். எங்களால நிம்மதியா தான் வாழ முடியல. சாகலான்னு முடிவு, அதையும் நீ வந்து தடுத்துட்டியே. நாகப்பா, நீ எனக்கு வாழ்வு கொடுத்துட்ட. நான் உனக்கு பால் வாத்துவேன் போகல. இத வாணி பறிச்சுட்டு போறதா சொல்றீங்க? அதாங்க எனக்கு புரியல. அத்தை, மாமா, தாத்தா, மாமா, அத்தை, தாத்தா, மாணிக்கம் கிடைச்சிருச்சு. அத்தை, மாணிக்கம் கிடைச்சிருச்சு. அடுத்துக்கா ஞாபகம் கொடுத்தா. அப்ப வெள்ளி ரதம் தயார் பண்ணிட வேண்டியதான். படகு தயாராயிட்டு. இதுலதான் லட்சுமி கரையேறணும். இன்னைக்கு பௌர்ணமி, அம்மன் காணிக்கை நிறைவேற்றுறதுக்கு அமோகமான நாள். ஆமா சாமி, என் வேண்டுதலுக்கு தெய்வம் பதில் சொல்ல போற நாள். நீங்க எல்லாம் முன்னேறம் வந்துருங்க. நான் போய் ஆக வேண்டியதை கவனிக்கிறேன். சீக்கிரம் வாங்க. வாங்க போலாம். இல்ல லட்சுமி, நீங்க எல்லாரும் போங்க. என்னது, நீ வரலையா? உனக்காக அந்த பொண்ணு உடம்புல அளவு ஊத்திட்டு வெள்ளி ரதத்தை இழுக்க போகுது, நீ வரலையா? இல்லப்பா, லட்சுமி படுற கஷ்டத்தை பார்த்து இறக்கம் காட்டணும்னு நினைக்கிற அந்த தெய்வம் என் முகத்தை பார்த்து அந்த எண்ணத்தை மாத்திட்டாலும் மாத்திக்கோ. லட்சுமி, நீ போய் உன் வேண்டுதலை செய். அந்த அம்பாள் கிருபையால எனக்கு கை வந்துருச்சுன்னா நானே உன்னை தேடி ஓடி வரேன். போம்மா. என்ன கோயில்ல பூஜை ஆரம்பிச்சாச்சு, நீங்க எல்லாமே பிரார்த்தனை நடக்க கூடாதான், உங்களுக்கு கையோட கூப்பிட்டு சொன்னாங்க. உனக்கு தெய்வ கடாட்சி நிச்சயமா உண்டுமா? தேர் வரத்தை இழு, உன் வாழ்க்கை தேர் கம்பீரமா ஓடும். அகிலாண்ட நாயகியே, அகிலாண்ட நாயகியே, என்னையே இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எல்லாம் காரணமா தாண்டா. சுந்தரம், நீயா? நானே பாத்துறா பாவம், ஏற்கனவே நொண்டி ஏதோ மொண்டாட்டி நான் இழுத்து உன் கைய கொண்டாடலாமே, அது எப்படி நான் பார்க்க வேணாம். தம்பிய உள்ள கட்டில பந்தோபஸ்தா படுத்துவீங்க.
பிரார்த்தனை நிறைவேறி போச்சம்மா. முறைப்படி கோயிலை சுத்தி வந்துட்டம்மா. நிச்சயமா உன் புருஷனுக்கு கை வந்துடுமா. வீட்டுக்கு புறப்படலாமாமா? எனக்கு கை வந்துருச்சு. லட்சுமி, என் கை நல்லா ஆயிடுச்சு. அம்மா ரவி, லட்சுமி, லட்சுமி, அம்மா. லட்சுமி, எனக்கு கை வந்துருச்சு. அம்மா, எனக்கு கை வந்துருச்சு. உன் பாத்திரம் பறிச்சு போச்சு. லட்சுமி, இந்த பாரு. நான் அப்பவே சொன்னேனம்மா, அவன் மகாசக்தி. ஜானகி, தீபாராதனை நடக்க போகுது. எல்லாரும் அழைச்சிட்டு வா. வா. நீ எனக்கு மனைவியா மட்டும் வாய்க்கல, தெய்வமா வந்து வாச்சிருக்கேன். குறையத்தான் நான் சொன்னேன், தீர்த்து வச்சுதாவா. நம்பினார் கெடுவதில்லை. இது 4 முறை தீர்ப்பு. வாங்க, வீட்டுக்கு போறேன். வாங்க. என்ன ஏமாத்திட்டு நீங்க எல்லாம் சந்தோஷமா வாழலாம் நினைக்கிறீங்க? அட பாவி சுந்தா, இன்னும் உனக்கு கொலை தீரலையா? எப்படா தீரும்? என் மகன் சுடுகாட்டுக்கு போறதுக்கு நீயும் மகன் தானடா காரணம். அந்த துரோகியை கொண்டுட்டு நான் தூக்கு மேடைக்கு போகவும் தயாராயிட்டேன்டா. கேவலம் இந்த கல்லுக்கே கை கொடுக்கிற சக்தி இருந்தா மனுஷனுக்கு அதை விட சக்தி இருக்கிற ப்ரூவ் பண்ணி காக்கிறேன்டா. தெய்வம் தூங்குதுன்னு சில பேர் நினைக்கிறாங்க. யார் யாருக்கு எதை எதை செய்யணுமோ அதை எந்தெந்த ரூபத்திலேயோ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. அது கோயிலுக்குள்ள மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனா எப்பப்போ எந்தெந்த ரூபத்துல வந்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்துட்டு தான் இருக்கு.